சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக தேவனுடைய கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் மீண்டுமாக உங்கள் மத்தியில் அவருடைய பரிசுத்தமான வார்த்தைகளை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த வாய்ப்பளித்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கும் நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் மிகவும் எடுத்துக்கொண்டு இங்கே கூடி வந்திருக்க உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தாழ்மையோடு எடுத்துக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, நான் சார்ந்திருக்கிற கேச்சப்பேட்டில் உள்ள ஒவ்வொரு சகோதரருடைய அன்பையும் வாழ்த்துக்கள் கூட உங்கள் யாவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பான சகோதரர். அப்போ இந்த நாளில் கூட நம் சகோதரர் சொன்ன ஒன்றுமாக நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு என்னென்னா துதி இல்லைங்களா. அப்போ இந்த ஒரு தலைப்புக்கு நம்ம ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் சங்கீதம் 65:1 வாசிக்கலாம். தேவனே, சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்கு செலுத்துகிறது. அன்பான சகோதரர்களே, நம்ம இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது இதில் இந்த வசனத்தில் எந்த பாகத்தை மட்டும் நம்ம எடுத்து இன்றைக்கி தியானிக்க போகிறோம்னாக்கா, தேவனே சியோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது என்ற இந்த வேத வசனத்தை மட்டும், இந்த ஒரு பகுதியை மட்டும் இந்த நாளில் என்ன பண்ண போகிறோம், நம்ம தியானிக்க இருக்கிறோம் அன்பான சகோதரர்களே. சரி, இந்த துதி என்பது யாருடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம்? கிறிஸ்துவர்களுடைய வாழ்க்கையில் நம்மளாம் யாரை பின்பற்றி வந்துக்கிறோம்? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவங்களாக நாமும் இந்த துதியானது ரொம்ப முக்கியத்துவம் வாழ்ந்த ஒரு விஷயம் இல்லைங்களா. அப்போ நான் பார்க்கும்போது இன்றைக்கி ஒவ்வொருவரும் நம்ம பரிசுத்தவாட்டிகள் தான். இந்த பரிசுத்தவான்களாகி நாம் தேவனை மகிமைப்படுத்துறது, அவரை துதிக்கிறது இல்லையா, அதெல்லாம் யார் தான் இன்றைக்கி பூமியில் நம்ம செய்யணும்னா, இந்த உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்ட அழகாக பரிசுத்தவான்களாகி நாம் தான் அவரை துதிக்க ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். மற்றவங்க எல்லாம் பேர் கிறிஸ்தவன் கூட துதிக்கிறாங்க, அது தேவனை மகிமைப்படுத்துதா, போய் சேருதா? இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தேவன் யார் என்றே தெரியல, அதுக்கு உண்டான வழிமுறை அவங்களுக்கு தெரியல, சத்தியங்கள் தெரியல. அவங்க குற்றாட்டமாக அந்த துதிகளை அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, செலுத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அதை தேவனை அங்கீகரிக்கிறது இல்லை. ஆனால் இன்றைக்கி நம்ம பரிசுத்தவான்களாக நாம் தான் அவரை பற்றியும் அவருடைய குமாரனை பற்றியும் அந்த 2 சாட்சிகள், வேதாகம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு மூலியமாக கொடுக்கப்பட்ட அந்த சத்தியங்களையும் புரிந்து கொள்ள தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்துருக்கிறார். அதை புரிந்து கொண்டு தேவனை எப்படி நம்ம துதிக்கணும், எந்தெந்த காரியத்தில் நம்ம துதிக்கிறோம், எந்த வகையாக அவரை நம்ம துதிக்கிறோம் என்பதெல்லாம் நம்ம அறிந்து புரிந்து அந்த ஞானத்தோடு அவருக்கு அந்த துதிகளை நம்ம என்ன பண்ணுறோம், செலுத்தும் போது அது தேவனுக்கு எப்படி இருக்குது, உகந்ததா அது இருக்க அன்பான சகோதர சகோதரிகள். அப்போது இந்த கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக இந்த ஒரு துதியானது முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது என்ற ஒரு விஷயத்தை நம்ம மறந்துட கூடாது அன்பான சகோதர சகோதரிகள். சரி, இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது என்ன சொல்லுதுன்னா, புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமாகுது. என்ன சொல்லுதுனாக்கா பாரு, தேவனே சியோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது. ஏதாவது புரியுதா? தேவனே துதியானது சியோனிலே உமக்காக அமைந்து காத்திருக்கிறது. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? துதி அமைந்து காத்திருக்குதான். அப்போ நம்ம இதனுடைய காரியங்களை நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஒரு வசனத்தினுடைய பகுதியை நம்ம பார்க்கலாம். நான் சொல்லியிருக்கேன். சரி, இங்கே நம்ம பார்க்கும்போது இந்த வசனத்தை நாம் ஆங்கிலத்தில் நாம் பார்த்தோம்னா ப்ரைஸ் வெயிட்டட் ஃபார் தீன்னு வருது இல்லையா. அப்போ அந்த ஒரு வசனம் இந்த பகுதியிலே ஆங்கிலத்தில் அப்படி வருது, ப்ரைஸ் வெயிட்டட் ஃபார் தி அப்படின்னு வருது. அப்போ துதி உமக்காக காத்திருக்கிறது என்று வருகின்றது. துதி உமக்காக காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி வருகிறது ஆங்கிலத்தில். ஆனால் தமிழில் பார்த்தாக்கா என்ன எப்படி வருதுன்னா, சியோனில் உமக்காக துதி அமைந்து காத்திருக்கிறதுன்னு வருது. ஆனால் ஆங்கிலத்தில் பார்க்கும்போது துதி உமக்காக காத்திருக்கிறது அப்படின்ற ஒரு வார்த்தை இங்கே ஆங்கிலத்தில் வருது. அப்போ இந்த பாடம் எழுதின சகோதரர் என்ன சொல்கிறாருனாக்கா, எபிரேய
அப்போ வேதாகமம் ஃபஸ்ட்டு எந்த மொழியில் தான் எழுதப்பட்டது? பார்த்தியா, எபிரேய மொழியில் ஃபஸ்ட்டுன்னு, அப்புறமா கிரேக்கு, லத்தீன், இப்படியெல்லாம் ஆச்சு. அப்புறம் எபிரேயுடைய வசனத்தில் இந்த ஒரு பழைய ஏற்பாட்டெல்லாம் எபிரேய மொழியில் தான் என்ன பண்ணிக்குது, எழுதப்பட்டது. ஏன்னா இது சங்கீதத்தில் எழுதப்பட்ட ஒரு காரியம், எபிரேய மொழியில் எழுதப்பட்ட ஒரு காரியம். சரி, இந்த அம்சம் எத்தனையோ ஆங்கில மொழிபெயர்ப்பவர்கள் இந்த இருந்தும் கூட அதனுடைய உண்மையான சார அம்சம் எங்கேயுமே அவங்க மொழிபெயர்ப்பில் வரவே இல்லை. அந்த வசனத்தை கருத்து சரியான ஒரு மொழிபெயர்ப்பு அவங்க என்ன பண்ணல, செய்யவில்லை அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த சகோதரன் அங்கே சொல்கிறாரு. அப்படி இருக்கின்ற போது தமிழில் சரியாக இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா? அப்போது நம்ம இதனுடைய விளக்கம் என்ன தான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அன்பான சகோதரர்கிட்ட நம்ம இந்த வசனத்தில் சங்கீதக்காரன் என்ன தான் சொல்ல வராரு, சங்கீதக்காரன் என்ன தான் சொல்ல வராரு, எந்த காரியத்தை பற்றி அவர் அங்கே பேசுகிறார் அப்படின்னு சொல்லும்போது துதி அமைந்து காத்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது சியோனில் வருகின்ற ஒரு விதமான ஒரு துதி தேவனுக்காக அமைந்து காத்திருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த அங்கே தாவீது சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம் அன்பான சகோதர சகோதரிகளை. சரி, அப்போது இந்த பாடத்தை எழுதின இந்த சகோதரருடைய கருத்து என்ன சொல்கிறோன்னா, இந்த வசனத்தை பற்றி, இந்த வசனத்தின் உண்மையான அல்லது ஒரு சரியான அம்சம் என்னன்னா, நாங்கள் அறியாத ஒரு வகையான உன்னதமான துதி இருக்குது, அது இருக்கின்றது தேவனே, அது மிகவும் பிரம்மாண்டமானது, அந்த துதியானது மிகவும் பிரம்மாண்டமானது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு துதி நாங்கள் ஏறெடுப்பது இப்போது ஏற்ற காலம் இல்லை. ஒரு துதி உங்களுக்காக காத்துன்னு இருக்குது, அது பிரம்மாண்டமான ஒரு துதி. அந்த துதியை இப்போ நாங்கள் ஏறெடுப்பதற்கு அந்த ஏற்ற காலம் அது இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த அங்கே பார்க்குறோம். ஏற்ற காலம் இல்லை. அப்போ எபிரேய மொழியில் இருக்கின்ற இந்த வசனத்தின் சாராம்சத்தை நம்ம பார்க்கும்போது சங்கீதக்காரன் என்ன தான் சொல்ல வருகிறார்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனே, நாங்கள் இதுவரையிலும் ஒரு வகையான துதியை நாங்கள் அறிந்திருக்கிறோம், ஒரு வகையான துதி உங்களுக்கு ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம், அந்த துதியை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் எங்களால் எட்ட முடியாத ஒரு உன்னதமான ஒரு பிரமிப்பான ஒரு துதி இருக்குது, அந்த துதி செலுத்துவதற்கு இப்போது ஏற்ற வேலை இல்லை. அதனால தான் அப்படிப்பட்ட ஒரு துதி செலுத்துவதற்கு இப்போது ஏற்ற வேலை இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்கிறாரு. ஆனால் அது வரைக்கும் அப்படிப்பட்ட துதி உமக்காக ஏறெடுக்கப்படாமல் அந்த துதி அமைதலோடு காத்திருக்கிறது. புரிஞ்சுங்களா? இப்போ சங்கீதக்காரன் சொல்கிற விஷயம், இப்போ நாங்கள் ஒரு துதியை அறிஞ்சிருக்கிறோம், அந்த துதி உங்களுக்கு இப்போ ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு பிரம்மாண்டமான ஒரு துதி ஏறெடுப்பாங்க, அது காத்திருக்குது. ஆனால் அந்த துதியை ஏறெடுப்பதற்கு இப்போ ஏற்ற காலம் இல்லை, அது ஒரு காலம் இருக்குது, அந்த துதியை ஏறெடுப்பாங்க. அதனால் அந்த துதி இப்போது அமைதியாக நமக்காக ஏறெடுப்பதற்கு காத்து கொண்டு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கே சொல்கிறார் அன்பான சொல்கிறார். சரி, இந்த வசனத்தில் இந்த எபிரேய பாஷையில் சொல்லப்பட்ட அந்த சாராம்சம், அந்த வசனத்துடைய சாராம்சம் இந்த ஒரு சாராம்சமாக இருக்கின்றது சகோதர சகோதரி. இப்படி தான் இந்த ஒரு வார்த்தை இந்த சாராம்சத்தை தான் குறிக்குது. இப்போ மேலே சொன்னேன் இல்லையா, அந்த சாராம்சம் தான் சங்கீதம் 65:1 அர்த்தத்தை அங்கே குறிக்குது அன்பான சகோதர சகோதரிகளை. சரி, மாறாக சங்கீதக்காரன் என்ன தான் சொல்கிறாரு அப்படின்னாக்கா, அப்படிப்பட்ட ஒரு வகையான உன்னதமான துதி உமக்கு ஒரு காலத்தில் ஏறெடுக்கப்படுன்றார். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு துதி ஒரு காலத்தில் உமக்கு ஏறெடுக்கப்படும், அது வரைக்கும் அந்த உன்னதமான துதி உங்களுக்கு காத்திருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த அங்கே சொல்கிறார் அன்பான சொல்ல. சரி, இங்கே வரக்கூடிய துதி என்பது சாதாரண துதி இல்லை, சாதாரண துதி அல்ல, துதிகளிலேயே உன்னதமான ஒரு வகையான ஒரு துதி. அதை குறித்து தான் சங்கீதக்காரன் இங்கே அந்த சங்கீதம் 65 அவர் அந்த துதியை பற்றி அவர் பாடுகின்றார் அன்பான சகோதரிகளே. அடுத்ததாக இந்த வசனத்தில் யாரை குறித்து அவர் பாடுகின்றார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும்போது சொல்கிறார் பாரு, தேவனே, சியோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்குது என்னும்போது, அப்படி அவர் சொல்லும்போது இந்த துதியானது சியோனை சார்ந்ததாக இருக்கிறது. சியோன் எது குறிக்குது? பரலோகத்தை குறிக்குது இல்லையா? அது பரலோகத்துக்கு சார்ந்ததாக அது இருக்குது. அப்படியானால் இது யாரை குறிக்கும்? இது யாரை குறிக்கின்ற ஒரு கேள்வி நமக்கு வருது இல்லையா?
அப்படி யோசிக்கும்போது நமக்கு இஸ்ரேல் ஜனங்கள் ஞாபகத்துக்கு வராங்க. இஸ்ரேல் தேசத்துக்கு கூட அவங்க இஸ்ரேல் ஜனம் கூட நம்ம என்னத்தான் சொல்கிறாங்க, சியோன். அது சியோன் என்னும்போது 2 சியோன், ஒன்று ஆவிக்குரிய மாம்சக்குரிய சியோன், ஒன்று ஆவிக்குரிய சியோன் இல்லையா? அப்போ நம்ம முதலாவது நம்ம இப்படி சியோன் என்னும்போது யார் தான் ஞாபகம்னா இஸ்ரேல் ஜனங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க. ஆனால் இவர்கள் உன்னதமான துதியை செலுத்துவார்களா என்றால் கண்டிப்பாக செலுத்துவார்கள். எப்போ செலுத்துவாங்க? கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்தில் கண்டிப்பாக அவங்க உன்னதமான அந்த துதியை செலுத்துவாங்க. கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்னு சொல்லி அவங்க பரிசுத்த ஆவியோடு மனக்கண்களை திறந்து கர்த்தரை எப்போ ஏற்றுக்கொண்டு அப்போ துதி செலுத்துகிறாங்களோ அது உன்னதமான ஒரு துதியாக இருக்கும். அது ராஜ்யத்தில் அங்கே இருக்கும், கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்தில் இல்லையா? அப்போ இங்கே பார்க்கும்போது இதுவரையிலும் வாழ்நாளிலே செலுத்தார் ஒரு துதியை தேவனுக்கு நிச்சயமாக அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்தில் செலுத்துவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் இது மாம்சிக இஸ்ரவேலுக்கு மட்டும் பொருந்துமா என்றால் நிச்சயமாக அது பொருந்தாது. தாவீது சொன்ன அந்த ஒரு சொன்னப்பட்ட அந்த வசனம் மாம்ச இஸ்ரவேலுக்கு பொருந்துமானா அது பொருந்தாது. சரி, ஓகே. ஆனால் இன்னொரு சியோன் இருக்குது. அது யார்? ஆவிக்குரிய. அது யார்? அப்போ ஆவிக்குரிய சியோன் என்கிற இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. அது பார்க்கும்போது இந்த வசனம் என்ன சொல்ல வருகிறதுனா, ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஒரு விதமான உன்னதமான துதியை ஏறெடுப்பாங்க. அந்த உன்னதமான ஒரு வகையான ஒரு துதி ஏறெடுக்கப்படும். இன்னும் அதுக்கு நேரம் வரல, இன்னும் ஏற்ற காலம் அதுக்கு வரல. அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான ஒரு துதிய தேவனுக்காக அது காத்திருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த இங்கே நாம் பார்க்குறோம். அப்போ நம்ம இப்போலாம் தேவனுக்கு துதி ஏறெடுக்கிறோம். அப்போ இது உன்னதமான துதி இல்லையா அப்படின்றத நாம் என்ன பண்ணலாம்? ஏன்னா இப்போ தேவனுக்காக இப்போ நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேல் தான். இப்போ நாம் கூட தேவனை துதிக்கிறோமா இல்லையா? துதிக்கிறோம். ஆனால் இது உன்னதமான ஒரு துதின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஏற்ற காலம் வரலன்றாரு. அப்போ இது ஏதோ ஒரு விஷயம் இதில் அடங்கி இருக்குது. நம்ம பின்னாடி அங்கே பார்க்கலாம். அப்போ இந்த வசனம் ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய நமக்கு தான் சொல்லப்பட்ட வசனம் என்று நம்ம கண்டுபிடித்து விட்டோம். இது நமக்கு தான் சொல்லப்பட்ட வசனம். ஆனால் இது ஏற்ற காலம் இல்லைன்றாரு. அண்ணா அது ஏதோ ஒரு விஷயம் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரி, அடுத்ததாக நாம் பார்க்கும்போது இதை பற்றி நாம் கொஞ்சம் ஆழமாக என்ன பண்ணலாம், இந்த ஒரு வசன பகுதியை நாம் தியானிக்கலாம் அன்பான சொல்கிறது. சரி, துதி என்பது நம்முடைய பயபக்தி தேவனுக்கு வெளியரங்கமாக வெளிப்படுத்துகின்ற ஒரு விதமான வழிபாடு அல்லது ஆராதனை முறை என்று கூட நம்ம சொல்லலாம். துதி என்பது தேவன் மேலே நம்ம வைக்கிற பயபக்தி. பயபக்தி என்றாலுமே என்ன? தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை நம்ம செய்யாமல் இருக்கிறோமே, அவருக்கு பிடித்ததை மட்டும் செய்கிறோமே, அது தேவனுக்கு துதி செலுத்துவது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது, அவர் கேட்ட குணலட்சணங்களை நம்ம வளர்த்து கொள்வது, அடுத்து நம்முடைய இருதயத்தில் இருக்கிற குணலட்சணங்களை வெளியரங்கமாக வெளிப்படுத்துவது, கிரிகள் மூலிமா தேவனுக்குரிய உன்னதமான அவர் எதிர்பார்க்குற அந்த கிரிகளை குணலட்சணங்களை வெளிப்படுத்துவது ஒரு துதி. பாடல் பாடுறோம், அது கூட என்ன துதி இல்லைங்களா? அப்போது இங்கே நாம் பார்க்கும்போது துதி என்பது வெறும் வார்த்தையில் மட்டும் வெளிப்படுவதில்லை. நம்முடைய உள்ளான உணர்வுகள் இருக்குது இல்லையா, அந்த உணர்வுகளை நம்ம எப்படி வெளிப்படுத்துகிறோம்? துதி, தேவனுக்கு துதி வார்த்தை மூலிமா வெளிப்படுத்துகிறோம், கிரிகள் மூலிமா வெளிப்படுத்துகிறோம் இல்லையா, நற்கிரிகள் மூலிமா என்ன பண்ணுறோம், இதெல்லாம் துதி. ஆனால் பேர் கிறிஸ்தவம் கூட இதை செய்கிறாங்க இல்லையா? பேர் கிறிஸ்தவம் கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி செலுத்துகிறாங்களா இல்லையா? செலுத்துகிறாங்க. பேர் கிறிஸ்தவ மண்டலத்தார் என்ன சொல்கிற மண்டலத்தார் பார்க்க தவறி விடுகிறார்கள். வெறும் வார்த்தையில் மட்டும் அவங்க துதி ஏறெடுக்கிறவர்களாக இருக்கிறாங்கன்னா, அவங்க வெறும் வார்த்தையில் மட்டும் துதி ஏறெடுக்கிறாங்க. அவங்க தேவனுடைய திட்டத்தையும் உண்மையாக அவருடைய சத்தியத்தையும் உண்மை என்னான்னு தெரியாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, வெறும் வார்த்தையில் மட்டும் அவங்க துதிக்கிறாங்க. அதனால தான் தேவன் அதை அப்போது இங்கே நாம் பார்க்கும்போது, ஆனால் ஆவிக்குரியத்தில் இருக்க அதை உணர்ந்த மாத்திரத்தில் அந்த துதியை கிரியிலும் கூட செய்கிறார்கள்னாக்கா அவங்க வெறும் வாயத்தில் மட்டும் துதிக்கிறாங்க, ஆனால் கிரிகள் ஒன்றுமே இல்லை. தேவனுக்கு கேட்ட கிரிகளை அவங்க செய்கிறாங்களா? தேவனுக்கு ஏற்ற கிரிகளை செய்யணும் என்ன பண்ணணும், அவர் கொடுக்கப்பட்ட அந்த சத்தியத்துக்கு இசைவாக என்ன பண்ணாத நடக்கணும், செய்யணும். ஆனால் அவங்க செய்கிறாங்களா? அவங்க கிரியை அவங்க என்ன பண்ணுறாங்க, துதிக்கிறாங்க,
உலக பிரகாரமாக அந்த ஹாஸ்டலுக்கு, இந்த முதியோர் இல்லம் திறக்கிறது, அது இது இப்படின்னு மாம்சமான காரியங்களுக்கு அவங்க போகிறாங்க இல்லையா? ஆனால் அது தேவனுடைய சித்தம் அது இல்லை. அப்போ அவரால் கொடுக்கப்பட்ட அந்த சத்தியங்களை உணர்ந்து புரிந்து அந்த சத்தியத்துக்கு ஏற்ற பிரகாரமாக வாழ்வது தான் தேவன் நம்ம எதிர்பார்க்க. அந்த சத்தியத்துக்கு இசைவாக நம்முடைய கிரிகள் அங்கே வெளிப்படணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட இங்கே நாம் பார்க்குறோம் அன்பான சகோதரர்களே. ஆனால் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் நாம் தேவனுக்கு எதை பிடிக்கும், எப்படி அவருக்கு துதி செலுத்தணும் என்பதை நம்ம உணர்ந்து என்ன பண்ணுறோம், துதி செலுத்துகிறோம். ஆனால் பேர் கிறிஸ்துவ மண்டலத்தான் இருக்காது, தெரியாது. அதான் இங்கே நம்ம பார்க்குறோம். அப்போது தேவனுக்கு பிரியமானது ஜனங்கள் முன்பாக நடப்பிக்கின்ற போது அது தேவனுக்கு துதி ஏற்படுவதாக இருக்குதுனாக்கா, இப்போ நான் இப்போ இருக்கிறோம், இப்போ நான் வந்து சத்தியத்தை சொல்லிவிட்டு அந்த சத்தியத்தின் பிரகாரம் நான் நடக்கும்போது நீங்கள் என்ன சொல்வீங்க? கண்டிப்பாக சகோதரர் பேசுகிறாரு, அதே போல் என்ன பண்ணுறாரு. அப்போ இது யாருக்கு போவோம்? தேவன் பத்தியா நீங்கள் கூட சொல்லுவீங்க, அவர் நல்ல அதே போதிக்கிறார், அது போல் நடக்கிறாரு அப்படின்னும் போது தேவனுக்கு என்ன பண்ணுறீங்க? நீங்கள் மகிமை செலுத்துறீங்க, அவரை துதிக்கிறீங்க இல்லையா? அதுக்கு என்னுடைய கிரிகளும் அந்த மாதிரியே வெளிப்படுத்துகிறேன் இல்லையா? அதுதான் தேவனுக்கு இப்படி தான் நம்ம துதிகளை நம்ம ஏறெடுக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட நாம் பார்க்குறோம். ஆக துதி வெறும் வார்த்தையில் மட்டுமல்ல, நம்முடைய ஜீவித்தின் கிரியாக காணப்படுகிறது. நம்முடைய ஜீவித்தின் கிரியைகளுக்காக காணப்படுறோம். அப்போ நம்ம வார்த்தையை கேட்டால் மட்டும் போதாது, சத்தியத்தை கேட்டால் மட்டும் போதும், அது நம்முடைய கிரிகளை நம்முடைய வாழ்வில் என்ன பண்ணணும், வாழ்க்கையில் சாவர வரைக்கும் அதை காமிக்கிறோம், வெளிப்படுத்தணும். அது தேவனை துதிப்பதாக இருக்குது இல்லையா? அதான் இங்கே நாம் பார்க்குறோம். அப்போது இங்கே நாம் பார்க்கும்போது அன்பான சகோதரர்களே, இவைகள் இரண்டுமே சேர்ந்து தான் துதியாகும். ஒரு வார்த்தையிலும் சரி, கிரிகளிலும் சரி, நம்முடைய ஜீவித்தில் நம்ம இந்த துதியை நம்ம எப்போதும் ஏறெடுக்கக்கூடியவர்களாக அங்கே இருக்கணும் அன்பான சகோதரர். சரி, துதி என்பது வார்த்தைகள் மூலமாக நாம் தேவனிடத்தில் கொண்டிருக்கும் பயபக்தியை காட்டுவது, மற்றொன்று கிரியைகள் மூலமாக வெளிப்படுத்துவதாகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் பார்க்குறோம். அப்போ நம்ம தேவனிடத்தில் நம்ம எப்படி நெருங்கி இருக்கிறோன்றதுக்கு என்னன்னாக்கா, நம்ம வாழ்விலும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, அந்த துதிகளை ஏற்படுறது மாத்திரமில்லை, கிரியிலும் என்ன பண்ணணும், நம்ம வாழ்ந்து காட்டக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி இருக்கும் போது நாம் தேவனோடு நெருங்கி ஜீவித்து கொண்டிருக்கிறோம், அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த இந்த இரண்டு காரியங்களையும் நாம் செய்யக்கூடியவர்களாக அங்கே இருக்கணும் அன்பான சகோதரிகளை. அதான் சொல்கிறது, இந்த பாட்டை எழுதின அருமையான சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த துதியில் அநேக விதமான வகைகள் இருக்கிறது, துதியில் அநேக வகைகள் இருக்குது அப்படி சொல்கிறாரு. துதி என்பதை ஒரு இசையுடன் இணைந்து சொல்கிறார். துதி என்பது ஒரு இசையுடன் இணைத்து சொல்கிறார். பாரு, இப்போ நான் பாட்டு பாடணுமா இல்லையா? அந்த பாட்டு வரிகள் வருது இல்லையா? அந்த வரியில் வர காரியத்தை உணர்ந்து புரிந்து அந்த பாடலை பாடணுமா? நம்ம ஏதோ வந்துட்டோம், யாரோ பாடுறாங்க அப்படியே பாடணும்னா என்ன இல்லை அதுக்கு. இப்போ இப்போ மற்ற சபைகள்லாம் இது வாசிக்குவாங்க, இசை வாசிப்பாங்க. இசை வாசித்து அந்த இசைக்கு இசைவாக அந்த பாடலை என்ன பண்ணுவாங்க, பாடுவாங்க. சில நேரத்தில் இசை அழகாக போயிட்டே இருக்கும், அந்த இசைக்கு இசைவில்லாத சில சகோதரங்க என்ன பண்ணிடுவாங்க, பாடுவாங்க. அப்போ சிலர் என்ன இசைக்கு இசைவாக இவங்க பாடலையே, இவங்க அந்த இசைக்கு இசைவாக பாடலையே அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, சிலர் டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம கரெக்டாக அந்த பாடலை உணர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அந்த வார்த்தைகளை பாடுறோமே, அது அந்த வார்த்தை உணர்ந்து புரிந்து நம்ம பாடும்போது அது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துது. இசை தவறாக போகட்டும், அதை கவனிக்கக்கூடாது. இல்லை நீ அந்த டிஸ்டர்ப் ஆகிட்டு என்ன இவங்க இது இசை இப்படி போகுது, இவங்க தவறாக பாடுறாங்களே அப்படின்னு சொல்லி நீ கவனிச்சுட்டா அந்த வரிகளுடைய அர்த்தங்களை நீ புரியாது. அப்புறம் பாடல் பாடனா அதை உணர்ந்து பாடணும், அந்த பாடல்கள் வரி இல்லையா? அப்போ இப்போ 2 பாடல் பாடிக்கிறோம் இல்லையா? அப்போ பாரு, நமக்கு அவருடைய கிரீடத்தை முடிசூட்டும் போது நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குன்ற ஒரு வரி வந்துச்சுன்னா அந்த வரியை புரியணும். அப்போ அந்த கிரீடத்தை நம்ம தேவன் சூட்டுறாருன்னா நம்ம எந்த அளவுக்கு இந்த பூமியில் உண்மையாக வாழ்ந்து அதுக்குரிய குணலட்சணங்கள் வளர்த்து எடுத்து அந்த முதலாம் உயிர்த்ததில் பங்கு பெற்று அந்த கிரீடத்தை நம்ம சூடுறோன்னா அந்த பாடல் வரியில் அதுக்கெல்லாம் நம்ம தகுதியா
தகுதி இல்லாத நம்மளை அழைத்து இந்த ஒரு காரியத்துக்கு தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறாரே அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை புரிந்து பாடும்போது, உணர்வோடு அதை பாடும்போது, அது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஏதோ எல்லாரும் பாடுறாங்க, நாமளும் பாடலாம் அப்படின்னு என்ன பண்ணிடக்கூடாது, பாடிடக்கூடாது. அது பாடலை உணர்ந்து அந்த பாடல் வருகிற வரிகளை, அந்த அர்த்தங்களை புரிந்து பாடணும். ரொம்ப அதுக்கு தான் ஏன் வராங்க, ஒரு காலேஜோ ஒரு ஸ்கூலுக்கோ போனால் பசங்க அந்த டீச்சர் என்ன எழுதுகிறாங்களோ உற்று கவனிக்கணும். அந்த கவனிக்கணும், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கவனிக்கிற பிள்ளைங்க தான் நல்லா ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணும். ஆனால் நிறைய பிள்ளைங்க என்ன பண்ணும், பின்னாடியே அரட்டை அடிச்சுன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கவனிக்காதுங்க. அந்த பிள்ளைங்களாம் தேர்ச்சி அடையாது பிள்ளைங்க. அதுங்களுக்கு சில மக்கு பிள்ளைங்களா இருக்கும் பார்த்தீங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த பாடல் வரிகளை உணர்ந்து பாடக்கூடிய போது தேவனுடைய நாமம் அங்கே என்ன ஆகுது, அதுதான் துதி இல்லையா. சரி, இப்போது இசையில் அவர் ஒன்று சொல்கிறாரு. இசை பாருங்கள், ஃபஸ்ட்டு இசை எப்படி ஸ்டார்ட் ஆகும், லோ பிச்சு, மெதுவாக ஆரம்பிக்கும், அப்புறம் கொஞ்சம் ஜாஸ்தியாகி ஒரு லிமிட்டுக்கு போகும். அப்படியே பாடுவாங்க எல்லாம், லோ பிச்சு ஹை அதெல்லாம் பாடுவாங்க. ஹை பிச்சு ஒன்றுக்கு இது, ஹை பிச்சுக்கு போடும்போது எல்லாரும் அந்த ஹை பிச்சில் என்ன பண்ண முடியாது, பாட முடியுமா, அந்த தொண்டைக கட்டிக்கும். ஆனால் சில பேர் அந்த ஹை பிச்சில் என்ன பண்ணுவாங்க, சில பேர் பாடுவாங்க இல்லையா. அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த உச்சக்கட்டமான பிச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த உச்சக்கட்ட பிச்சு வரும்போது சிலர்லாம் நம்ம சினிமா பாடல் கூட பாடுறாங்க பார்த்தீங்களா. சில பேர் அந்த கத்தி பயங்கரமாக பாடக்கூடிய பாடலாம் அந்த ஹை பிச்சில் பாடுவாங்க. அது எல்லாராலையும் என்ன பண்ண முடியாது அந்த பாடலை. அதனால தான் அந்த மாதிரி ஹை பிச்சில் வர பாட்டெலாம் யார் பாடுறாங்களோ அவங்களுக்கு கூப்பிட்டு தான் அந்த பாடலை பாட வைப்பாங்க. மற்றவங்களுக்கு அந்த வாய்ப்பு போகாது இல்லையா. அதுபோல் நம்ம என்ன பண்ணாக்கா சொல்கிறாரு, அந்த ஹை பிச்சில் வர அந்த உச்சக்கட்ட பிச்சை யாருமே பாட முடியாது. ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் நம்முடைய குரல் மாறிவிடுன்றாரு. ஹை பிச்சு வரும்போது அந்த ஹை பிச்சு பாடக்கூடிய அந்த தாளந்து இருக்கிறவங்க தான் அதை என்ன பண்ணுவாங்க சரியா. அந்த தாளந்து இல்லாதவங்க நம்முடைய குரல் என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக அது நின்றுடும். அந்த ஹை பிச்சுக்கு பாடவே முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே நம்ம பார்க்குறோம். ஆனால் எல்லாராலும் அது பாட முடியாது, சில பேர் மட்டும் அதை பாடுவாங்க. ஆக இதுதான் துதியாகும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் இந்த ஹை பிச்சுக்குன்னு பின்னாடி அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். உச்சக்கட்ட அந்த குரல் இல்லையா, அது யார் தான் பாடுவாங்க அப்படின்னாக்கா அதுதான் நம்ம பார்க்கலாம். துதியானது அமைந்து காத்திருக்குது. அப்போ இதுக்கும் அதுக்கும் லிங்க் இருக்குது. நம்ம பின்னாடி அதை என்ன பண்ணலாம், நம்ம பார்க்கலாம் அன்பான சொல்கிறேன். அப்போ இதுதான் துதியாகும். அந்த இசையில் இருக்கின்ற துதி, அதாவது ஸ்துதினாக்கா அந்த வரல வாசிக்கிறது, அது ஸ்துதி சொல்கிறேன். இது துதி வேற, ஸ்துதி அது இசையில் வர ஸ்துதி. அது என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி உச்சக்கட்டம் அடையும் போது எல்லாராலும் அதை என்ன பண்ண முடியாது, பாட முடியாது. சில பேர் எவ்வளோதான் பயிற்சி எடுத்தாலும் அந்த உச்சக்கட்ட பிச்சில் பாடவே முடியாது. அது சிலரால் தான் அது பாட முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் பார்க்குறோம் அன்பான சகோதர சகோதரி. சரி, துதியில் பல வகை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்களா. ஸ்துதியில் பல வகை இருக்கின்றது. பார், ஒரு ஆர்கன் வந்தாக்கா ஒன்றே ஒன்று இருக்குதா, பல வகை ஆர்கனில் எவ்வளோ விதவிதமாக அழுத்தி அதனுடைய ராகத்தை என்ன பண்ணுறாங்க அவங்க கொண்டு வராங்கன்ற ஒரு விஷயத்தை கூட இங்கே நம்ம பார்க்குறோம். சரி, அப்போ இந்த ஏற்ற வேலை வருகின்ற போது அந்த உச்சகட்டமான தோணியில் இருக்கின்ற அந்த துதி தேவனுக்கு ஏறெடுக்கப்படும் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ அந்த துதியை இப்போ நீங்களும் நாமளும் தேவனுக்கு ஏறெடுக்க முடியாது. அது உச்சக்கட்ட பிச் இல்லையா. அப்போது எல்லாரெல்லாம் ஆனால் சிலர் மட்டும்தான் அந்த பிச்சில் பாடுவாங்க. அது நம்ம பின்னாடி நம்ம பார்க்கலாம். அந்த துதியை அவங்க ஏறெடுப்பாங்க, அவங்க யாருன்றதை நம்ம பார்க்கலாம். அப்போ துதிகள் என்பது பல்வேறு வகையாக அங்கே இருக்கிறத நம்ம பார்த்தோம். துதிகள் என்பதை எத்தனை வகையாக இந்த பாடத்தை எழுதின சகோதரர் பிரிக்கிறாருன்னா ஒரு 8 வகையாக பிரிக்கிறாரு. இந்த 8 வகையான துதிகள் பின்பதாக பார்த்து பின்பதாக வருவது தான் அந்த அதாவது அந்த ஆதார வசனத்தில் நம்ம பார்க்கட்டுமே, அது 9வது துதி. ஒரு 8 வகையான ஒரு துதி நம்ம பார்த்துட்டு அப்புறம் சங்கீதம் 65:1 வருது பார்த்தியா, அந்த துதி 9வது துதி இல்லையா. அது உச்சக்கட்ட துதி, அதுதான் காத்திருக்குது அப்படின்னு அங்கே சொல்கிறாரு.
அப்போ இந்த மொத்தத்தில் நம்ம இந்த 9 வகையான துதிகளை பற்றி இன்றைக்கி என்ன பண்ணலாம், நம்ம பார்க்கலாம். முதலாவது அந்த 8 வகையான துதிகளை பார்த்துட்டு இந்த 9வது வகையான துதிகள் பற்றி நம்ம பார்க்கலாம். அன்பான சகோதரர்களே, சரி, இந்த துதிகள் என்பது வெறும் வார்த்தைகளாக இருக்க போவதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. இந்த துதிகள் என்பது ஏன்னா வெறும் வார்த்தையில் துதிக்கிறவங்க யாருன்னு பார்த்தோம். அப்படி நாம் என்ன பண்ணிடக்கூடாது, இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கவனத்தில் வைக்கணும். ஒருவருக்குள் இருக்கும் விருப்பங்கள், ஒருவருக்குள் இருக்கும் மனப்பக்குவம், ஒருவருக்குள் இருக்கும் ஆவி அவர்களை எப்படி நடத்துகிறதோ அதன்படித்தான் இந்த துதி இருக்கும் என்று நாம் பார்க்கின்றோம். சில பேர் உண்மையில்லாத துதி ஏறெடுப்பாங்க. ஆனால் தேவனுடைய ஆவி எந்த அளவுக்கு ஒரு பிடித்து கொண்டிருக்கிறாங்களோ, எந்த அளவுக்கு சத்தியத்தில் வைராகி இருக்குதோ, எந்த அளவுக்கு தேவனுக்கு உண்மையாக நடக்கிறாங்களோ, தேவனுக்கு எப்படியெல்லாம் நம்ம நடக்கணும், எதை செய்யக்கூடாதுன்னு எதை செய்யக்கூடாதுன்ற அந்த மனப்பக்குவம் இருக்குது பார்த்தியா. யார்கிட்ட எப்படி பேசணும், எதை பேசக்கூடாது, எந்த நேரத்தில் தேவனுக்கு நம்ம அந்த ஒரு துதிகளை எடுக்கணுன்ற ஒரு அந்த மனப்பக்குவம்லாம் இருக்குது பார்த்திங்களா. அந்த ஒரு காரியம் அந்த ஒரு காரியம் யாருக்கிட்ட இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் தேவன் அவங்க என்ன பண்ணுவாங்க, துதிகளை ஏறெடுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அங்கே சொல்கிறார். அன்பான சகோதரர்களே, அப்போ அது என்ன மனநிலை இருக்கின்றதோ, அது என்ன மனநிலை இருக்கிறதோ அப்படித்தான் அந்த துதிகளை அவங்க ஏறெடுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அன்பான சகோதரர்களே, இதை நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். சரி, இப்போது நாம் அந்த 9 வகை துதி பார்த்தோம் இல்லையா. அதில் முதலாவது ஒரு துதி நாம் பார்க்குறோம். முதலாவது அலட்சியமான துதி. அலட்சியமான கேட்கறதுக்கே வார்த்தை எப்படி இருக்குது, கொஞ்சம் கஷ்டமா. இப்போ நம்ம ஒரு வேதமானவர்களாக இருந்துக்கின்னு நம்ம இப்படி அலட்சியமான துதி தேவனுக்கு ஏறெடுக்கிறோமான்ற போது அந்த வார்த்தையை கேட்டாலுமே நமக்கு எப்படி இருக்குது, கொஞ்சம் மன கஷ்டமாக தான் அங்கே இருக்குது. சரி, இந்த வார்த்தையை கேட்பதற்கு நமக்கு கஷ்டமாக இருக்குது. அன்பான சகோதரர்களே, இந்த துதிகள் பெரும்பாலும் பெயர் கிறிஸ்தவ மன்றத்தில் ஏறெடுக்கிறாங்கன்னு நம்ம இப்போ தான் முன்னாடி நம்ம பார்த்தோம். சரி, சில சமயம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தில் சோர்வு வருது. இந்த மாதிரி அலட்சியமான துதியே நம்ம ஏறட்டும். சோர்ந்து போகும்போது தேவனுக்கு அலட்சியமான துதிகளை நம்ம என்ன பண்ணுமா. சரி, நமக்கு சோர்வு எப்படி வருது. சரி, வேலை செய்யும்போது. அடுத்து நம்முடைய உடம்பு சரியில்லைன்னா வருது, வீட்டில் கஷ்டம். சரி, இதெல்லாம் மாம்சக்குரிய கஷ்டங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு கஷ்டம், சகோதரிக்குள்ளேயே என்ன வந்துடுது, எதுக்காக வந்துடுது, சகோதரிக்குள்ள ஒன்றுக்கு பிடிக்காத கருத்து வேறுபாடுகள். நான் செய்கிறது அவருக்கு பிடிக்காது, நீங்கள் செய்கிறது அவருக்கு பிடிக்கும், நான் செய்கிறது அவங்களுக்கு பிடிக்கும், அவங்களுக்கு பிடிக்காது. இப்படி ஒன்றுக்கு முரண்பாடுகள் நமக்குள்ளே என்ன பண்ணிடுது வரும்போது நமக்குள்ளே என்ன ஆகிடுது, என்னப்பா இந்த சகோதரங்களை இப்படி வந்தோம், இந்த சத்தியத்தை இப்படி வந்தோம், இவங்களே இப்படிக்கிறாங்களே, என்ன ஆகுது, இவங்களுக்கு என்னத்துக்கு நாம் இந்த ஊழியத்தை செய்யணும், இப்படிலாம் என்ன ஆகிடுது, நம்மளுக்கு சோர்வு வருதா இல்லையா. அந்த மாதிரி சோர்வுகள் நமக்கு கண்டிப்பாக வருது. சகோதரிகளே ஏற்பட உபத்திரம் மூலியமாக வந்துடுது. அதனால் நம்ம என்ன தேவனுடைய ஊழியத்தை கூட என்ன பண்ணிடுவோம், நம்ம விட்டுடுவோம். சோர்வு, அதான் சோர்வு, பலவீனம். இது இந்த மாதிரி சோர்வு வரும் இல்லையா, சோர்வு வருகின்றது. இந்த மாதிரி அந்த மாதிரி நேரத்தில் நம்ம அலட்சியமான துதியை நம்ம காணப்படுகிறது நம்மக்கிட்ட. ஏன்னா அலட்சியமான துதி என்பது என்னவென்று நாம் பார்க்கும்போது ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. இன்று நம்முடைய சபை கூடுகளில் தேவனுக்கு நாம் துதி பாடல்கள் பாடணும் இல்லையா. சரி, நம்ம எத்தனை பேர் அந்த பாடலை ரசித்து உணர்ந்து உணவுபூர்வமாக நாம் பாடுகின்றோம் அப்படின்ட்டு நான் முன்னாடியே உங்களுக்கு என்ன பண்ணேன், நம்ம ரசித்து. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஒவ்வொரு பாடல் வரையும் உணர்ந்து புரிந்து பாடினீங்களா, உணர்ந்து அதோடைய அர்த்தம் புரிஞ்சு தான் பாடினீங்களா. பார்த்தியா பார்த்தீங்களா. அப்போ இப்படி ஒவ்வொரு பாடல் வரிகளையும் நம்ம உணர்ந்து புரிந்து பாடணும். அப்படி புரிந்து உணர்ந்து நீ பாடலை, அது என்ன துதி. இப்போ கரெக்டாக சொன்னீங்க, கரெக்டாக விஷயத்துக்கு வந்தீங்க.
விஷயம் புரிதல் இல்லை. விஷயம் புரியுதா? இதுதான் அலட்சியமான. சரி, இப்போ நம்ம தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்லேருந்து பாடல் மூலிமா நம்ம துதிகள் ஏற்கனா அதனுடைய வரிகள் என்ன பண்ணணும்? உணரணும், புரியணும், அந்த பாடல் வரிகளை புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம அதுக்கு என்னன்னா கவனத்தை வேற எங்கேயும் செலுத்தவே கூடாது, விடவே கூடாது வேற காரியத்துக்கு. ஐயோ அங்கே கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வந்தனா இல்லையா தெரியல, வீட்டில் அதை எடுத்து வச்சுனா வந்துலையே, இல்லை வெளியே வச்சுட்டு வந்தனா, அப்படிலாம் கவனத்தை அங்கங்கே என்ன பண்ணக்கூடாது, சிதற விடக்கூடாது. அப்படிலாம் சிதற விட்டுன்னு பாட்டில் வெறும் வாய் மட்டும் அஸ்தின்னு இருக்கும். எண்ணெய் எங்கேயோ, அது அலட்சியமான துதி. இது இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்க கூடாது. அப்போ ஒரு வேளை பாடல்கள் பாடுகின்ற போது எந்த சொல்கிறாரு, பாடுகின்றோம் எந்த ரீதியில் கூட்டத்தோடு சேர்ந்து பாடல் பாடுகின்றோம். நம்மெல்லாம் கூட்டத்தோடு சேர்ந்து பாடுகிறோம். உணர்ந்து பாடாத பாடல் எதுவுமே அலட்சியமான துதி என்று இந்த பாடம் எழுதின சகோதரி யார்? ரிசல்ட் தான். இந்த பாடலை கூட்டத்தோடு சேர்ந்து பாடுறோம், ஆனால் அதை உணர்ந்து பாடல்னா அது அலட்சியமான துதி அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்ம ஒரு பாடல் பாடுறதுக்கு எவ்வளோ ஜாக்கிரதையாக, எவ்வளோ உஷாராக, எவ்வளோ விழிப்புள்ளவங்களா அங்கே இருக்க வேண்டியதாக இருக்குது பாரு அன்பான சகோதர சகோதரிகளை. அதான் இங்கே நம்ம பார்க்குறோம். சரி, இதை அநேக நேரங்களில் நாம் செய்கின்றோம். அதே போல் எப்போதும் ஒரே மாதிரி ஜெபம் செய்வது, மனப்பாடமாக செய்து வைத்து அதையே எப்போதும் செய்வது. இப்போ ஒரு நம்ம ஜெபம் செய்ய சொன்னாலுமே வாரம் வாரம் ஜெப வாய்ப்பு எதுக்காக அதே ஜெபத்தை பண்ணுவோம், அதே வார்த்தையை பேசி அதே வார்த்தையில் முடிப்போம். ஜெபத்து முன்னா கூட நம்ம தேவன் என்ன பண்ணுறோம், அப்போது ஒரே மாதிரியான ஜெபத்தை என்ன பண்ணக்கூடாது. இப்போது அப்பம் சுடுறீங்க, ஒரு சப்பாத்தி சுடுறீங்க, ஒரே பக்கம் சுடக்கூடாது, அது திருப்பி என்ன பண்ணணும், போடணும். இப்படியெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா ரெண்டு பக்கம் நல்லா வேக வைக்கணும் திருப்பி. அப்போ தான் அது நமக்கு என்ன ஆகும், சாப்பிட முடியும். ஒரே பக்கம் சுட்டுட்டு ஒரு பக்கம் வேகாத எடுத்து சாப்பிட்டோம்னா என்ன ஆகிடும், நமக்கே ஜீரணம் ஆகுறதில்ல, கேடு உண்டாக்கிறது பற்றியா. அதுபோல் ஜபம் ஒரே மாதிரி என்ன பண்ணிடக்கூடாது. வார்த்தைகளை எவ்வளோ வார்த்தைகள் இருக்குது தேவனுடைய வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணோம், அந்த ஜபத்தில் நினைவு கூர்ந்து அந்த ஜெபித்து அதை முடிக்கணும். நாம்லாம் மனப்பாடமாக வச்சுன்னு இருப்போம். இப்போ கொடுத்தாலுமே அந்த காரியத்தை மட்டும் ஜெபிப்போம். மீதி வார்த்தைகளை எவ்வளோ வார்த்தைகள் இருக்குது ஜபத்தில் போட்டு இது பண்ணுறதுக்கு. ஆனால் அதுமாரி நம்ம என்ன பண்ணுறதில்ல. சரி, இப்படி ஒரு ஜபத்தை ஏறெடுத்தால் கூட அது அலட்சியமான துதி ஜபமாக அங்கே இருக்கும் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போது தேவனுடைய பிள்ளைகள் என்பவர் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, பாடல் மூலமாக இருந்தாலும் சரி, ஜபத்தின் மூலமாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய கிரிகள் மூலமாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் அவர்கள் உணர்ந்து உணர்வுபூர்வமாக வெளிப்பட வேண்டும்ன்றார். ஒரு பாடல் பாடுகிறோம் என்றால் அது தேவனுடைய மகத்துவங்களை விவரிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மகத்துவங்கள் அதில் விவரிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதை உணர்ந்து பாட வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எப்பவுமே அதுதான். அப்படி நம்ம உணர்ந்து பாடலை, ஜபிக்கலை, ஜபித்தது ஒரே மாதிரி ஜபம் பண்ணின்னுக்கிறோம் அப்படின்னாக்கா அதெல்லாம் என்ன இல்லை, அது அலட்சியமான ஜபம் துதி அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட இங்கே நான் பார்க்குறேன் பண்ண சொல்லுவேன். சரி, சில சமயங்கள் பாடல்கள் சரியான இசையின் படி பாடாமல் வேறு இசையில் பாடப்பட்டு கொண்டு இருக்கும்போது அப்போது என்ன செய்வோம்னா, அதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஐயோ இவங்க என்ன பண்ணுறாங்க, இசை கரெக்டாக போயின்னுக்குது, அந்த இசைக்கு இசைவாக இவங்க என்ன பண்ணல, இசை கொஞ்சம் ஸ்லோவாக போகுதுன்னா அந்த ஸ்லோவாக பாடணும். இவங்க இசை ஸ்லோவாக போயின்னு இருக்கும், இவங்க ஜோராக பாடினு இருப்பாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, இசை தெரிஞ்சவங்க, என்ன நம்ம இப்படி இசை இப்படி இருக்குது, இவங்க இப்படி பாடுறாங்களே அப்படின்னு அதை தவறாக இசை போகும்போது அதை கவனிச்சிடுவாங்க. அப்போ இந்த பாடல்களுடைய வரிகளை என்ன பண்ணிடுவாங்க, விட்டுருவாங்க. அது இசை போனால் போகுது, பாடல் வரிகளை நம்ம என்ன பண்ணோம், அதை கவனிக்கணும் முதல்ல. இப்படி தான் நம்ம பாடி துதிக்கக்கூடியவங்களாக அங்கே இருக்கிறோம் அன்பான சகோதரர்களே. அதான் சொல்கிறார். உதாரணத்துக்கு ஒரு 10 நபர்கள் சேர்ந்து பாடல் பாடிக்கொண்டிருக்கும் போது பாடுகிறோம் என்று நம்ம வைத்துக்கொள்ளலாம். அதில் 2 பேர் ராகத்தை மெதுவாக பாடிவிட்டார்கள் என்றால் பாடக்கூடியவர்களுக்கு அந்த ராகத்தின் மீது கவனம் ஏற்பட்டுவிடும். ஐயோ ராகம் தவறாக இருக்கிறதே என்ற சிந்தனையில் ஓடிக்கொண்டே இருக்கும். தவிர அந்த வார்த்தைகள்
அந்த வார்த்தைகள் தேவனை மகிமைப்படுத்துகிறது என்ற உணர்வை அவங்க என்ன பண்ணிடுவாங்க, மறந்து போயிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அங்கே சொல்கிறார் அன்பான சூழல். அது ராகனா தவறாக போட்டோம், இல்லை அவங்க பாடல்னா அந்த ராகத்துக்கு இசைவில்லாதன்னா பாட்டோம். ஆனால் அந்த பாடல் வரிகளை என்ன பண்ணோம், நம்ம உணர்ந்து புரிந்து பாடக்கூடியவர்களாக அங்கே இருக்கணும் அன்பான சகோதர. அதுதான் சொல்கிறாரு. ஒரு உதாரணத்தை அவர் சொல்லும்போது, வேதமானவர்கள் இருக்கின்ற இந்த சபையில் ஒரு சகோதரை சபையில் ஜெபம் செய்வதற்கு அழைச்சாங்களாம். இப்போ சகோதரர் கூட உங்களை ஆரம்ப ஜெபத்தை என்ன பண்ணுறாங்க, கிளீன் பதிர ஜெபம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்க, கூப்பிட்டாங்க. ஒரு உதாரணம் சொல்கிறாரு பதிர, ஒரு உதாரணத்தை சொல்கிறாரு இல்லையா. அப்போது ஜெபம் செய்யும்போது அவர் வந்து ஜெபம் பண்ணாராம். ஜெபம் பண்ணிட்டு போயிட்டு அவருடைய இருக்கையில் போய் உட்காந்துட்டு பக்கத்தில் இருக்கிற சகோதரரை பார்த்தாராம். பார்த்துட்டு, பிரதர், இந்த மாதிரி ஜெபத்தை நீங்கள் எங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்களா, இந்த மாதிரி ஜெபத்தை எங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்களா, நான் எப்படி கருத்தா ஞானமாக எப்படி ஜெபிச்சேன் பாரு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற சகோதரர்கிட்ட என்ன பண்ணாராம், அவர் கேட்டாராம். பிரதர் ஒரு உதாரணத்துக்கு அங்கே சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது அவர் செஞ்ச ஜெபத்தை குறித்து அவரே என்ன பண்ணுறாரு, பெருமை பாராட்டுறாருன்னா, என்னை போல யாருமே ஜெபிக்க அப்படின்ற ஒரு பெருமை அவருக்குள்ள என்ன ஆயிடுச்சு, வந்துடுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இது ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலவீனப்பட்டு இருப்பதை இப்படிப்பட்ட சகோதரர் செய்திருக்கிறார் என்று சொல்லலாம்னா, அப்படி பேசுகிறாருன்னா ஒரு சகோதரர் அவர் ஆவிக்குரிய பலவீனம் பட்டிருக்கிறார் என்றதை நம்ம என்ன பண்ணலாம், புரிந்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த அங்கே சொல்கிறார். ஆனால் சகோதரர் இன்னும் ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை அங்கே கொடுக்குறாரு அன்பான சகோதரில். 3 அல்லது 4 பேர் கூடுகின்ற இடத்துல நமக்கு ஒரு ஜெபம் செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. அப்போ சகோதரர் என்ன சொல்கிறேன்னா, அல்லது சகோதரி மத்தியில் என்று கூட வைத்துக்கொள்ளலாம், சகோதரி மத்தியில் கூட அங்கே வைத்துக்கொள்ளலாம். அப்போ சொல்லும்போது அநேகருடைய மனது எப்படி இருக்கும் என்றால், தேவனுடைய ஆசீர்வாதங்களை அவருடைய ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் மிகவும் உருக்கமாக உணர்வுபூர்வமாக இருப்பாங்க. இப்போ இங்கெல்லாம் நம்ம வந்துக்கிறோம்னா, நம்ம தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் இங்கே என்ன பண்ணிக்கிறோம், வந்திருக்கோம். அந்த உணர்வு தான் நமக்கு ஒவ்வொருவருக்கும் அங்கே இருக்கும் இல்லையா, சரி இருக்கும். ஆனால் சில நேரங்களில் இந்த வார்த்தையை சொன்னால் ஜெபம் அருமையாக இருக்கும் என்று மாம்சத்தின் எண்ணம் தோன்றும். அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, இப்போ சகோதரிக்கு இவங்க வந்து வீட்டு கொடுக்கீங்கலாம் அவங்களுக்கு ஜெப வாய்ப்பு கிடைக்குது, சகோதரங்களுக்கு இங்கே சபையில் ஜெபம் செய்ய வாய்ப்பு இருக்குது. அப்படி கொடுக்கும்போது மாம்சத்தில் எண்ணம் தோன்றுமா, எப்படி இந்த வார்த்தையெல்லாம் நம்ம போட்டு என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும், சகோதரங்கிட்ட நம்ம என்ன பண்ணணும், நல்ல வேறு எடுக்கின்ற அந்த மாம்ச எண்ணங்களை நினச்சி அந்த மாதிரி ஜெபத்தை பல வார்த்தைகளை போட்டு ஜெபிக்கிறது. அப்படின்னும் போது நம்ம சகோதரர்கிட்ட நம்ம நல்ல பேர் வாங்கணும், இவர் நல்லா ஜெபிக்கிறார் என்ற பேர் வாங்கிறதுக்காக நம்ம இங்கே வந்தோமா, இல்லை தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்காக நம்ம இங்கே வந்தோமா அப்படின்னு என்ன பண்ணோம். இப்படி ஒரு எண்ணம் கொண்டு நம்ம ஜெபிச்சோம்னா அது என்ன ஆகும், அலட்சியமான துதி ஆகிடும், அலட்சியமான ஜெபமாக ஆகிடும். அப்போ நம்ம எப்படியாச்சும் தேவனுடைய நாம மகிமைப்படணும், நம்ம ஏறெடுக்கிற ஜெபம் அப்படி தான், அந்த எண்ணம் தான் இருக்கணும். சகோதரர் மேலே நான் நல்லா ஜெபிக்கிறேன்னு புது வார்த்தைகளை போட்டு இப்படிலாம் ஜெபிக்கணும் அப்படின்ற அந்த மாம்ச எண்ணம் தோணுது பற்றி, அந்த போல் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, செய்யக்கூடாது. நம்ம எண்ணம் எப்படி இருக்குதோ அந்த எண்ணத்தை தான் தேவன் பார்க்குறாரு. அப்போ சகோதரர் மத்தியில் நல்ல பேர் வாங்கலாம், நம்ம இங்கே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணுன்றதுக்காகத்தான். அப்போ நம்ம ஜெபித்தாலும் துதித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படுன்றதுக்காகத்தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது அன்பான சகோதரிகள். அது சகோதரிகளாக இருந்தாலும் சரி, சகோதரர்களாக இருந்தாலும் அது சரி. இந்த எண்ணம் வருகின்ற போது சபை ஜனங்களை கவரக்கூடிய வார்த்தைகளை போட்டு ஜெபம் பண்ணினால் அதுவும் கூட அலட்சியமான ஜெபமாகன்றாரு. சபை ஜனங்களை கவரக்கூடிய அளவுக்கு நம்ம மாம்ச எண்ணம் கொண்டு அந்த வார்த்தைகளை போட்டு ஜெபம் பண்ணோம்னா அது கூட அலட்சியமான துதி ஜெபம் அப்படின்ற ஒரு வார்த்தையை அங்கே சொல்கிறாரு அன்பான சகோதரிகளே. இப்போ நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையும் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதாக இருப்பார் அன்பான சகோதரிகளே இல்லையா. ஏனென்றால் நாம் வந்திருப்பதே தேவனை துதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோங்க வந்திருக்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய சகோதரிகள் உள்ளத்தை கவர வேண்டும் என்பதற்காக நாம் இங்கே வரவில்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும்.
இது நம் மத்தியில் பலவீனத்தில் மித்தமாக காணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குதுன்றார். இது நம்ம மத்தியில் ஒரு பலவீனமான ஒரு காரியமாக நம்முடைய சகோதர மத்தியில் இப்படிப்பட்ட பலவீனம் இருக்குது. இப்படி அலட்சியமான துதி ஏறெடுக்கிறாங்கன்றாரு. அப்போ நம்ம இப்படிலாம் இருக்கிறோம். ஏன்னா இந்த ஒரு வார்த்தையெல்லாம் தேவன் ஏன் தெளிப்பா, ஒரு வேளை நமக்குள்ளே இப்படிப்பட்ட எண்ணங்கள், இப்படிப்பட்ட அலட்சியமான துதியை நம்ம ஏற்பட நமக்கு தெரியாமல் இருக்கலாம். அப்போ தேவன் இந்த நாளில் தெரியப்படுத்துறோன்னா அதை நம்ம என்ன பண்ணிக்கணும், சரி பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் பார்க்குறோம் அன்பான சகோதரர்களே. சரி, அப்போ நான் பாடல் பாடுகின்ற போது ராகம் மாறி போனதா அதை பற்றி நம்ம பார்க்கக்கூடாது. ராகம் மாறி போதா அதை பற்றி நம்ம பார்க்கக்கூடாது. பாடுகளில் பாடுபவர்களின் உள்ளத்தின் உணர்வுகளைத்தான் துதியாக தேவன் என்ன பண்ணுறாரு. அந்த ராகத்தை பார்க்கல, இல்லை ராகம் நீ காக்கா மாதிரி கூட கத்தின்னு பாடு, ராகம் நல்லா இல்லைனா கூட போச்சு நீ பாடு. ஆனால் தேவன் அந்த பாடல் வரிகளில் பாடுறிய அது உணர்ந்து பாடுற பற்றியா, அப்படியே ஆவியில் நிறைந்து அப்படியே பாடுற பற்றியா, உண்மையாக அதுதான் தேவன் அதை துதியாக பார்க்குறாருன்ற ஒரு விஷயத்தை கூட இங்கே நான் பார்க்குறான்னு சொல்ல. அப்போது துதி ஏறெடுக்கின்றோமா, தேவனுக்கு துதி ஏறெடுக்கின்றோமா, மற்றவர்களை கவர வேண்டும் என்ற எண்ணம் என்ற உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனிடமிருந்து அவருடைய ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. மற்றவங்களை கவரக்கூடியதுக்காக நம்ம என்ன பண்ண துதிகளை ஜபத்தை ஏறெடுக்கக்கூடாது. தேவனை நாம மகிமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன பண்ணணுமா, அந்த துதிகளை ஜபங்களை ஏறெடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அங்கே சொல்கிறாரு. அப்போது அவரை துதிக்க வேண்டும் என்ற உணர்வில் நம்முடைய ஜபங்களை நாம் ஏறெடுக்கின்றோமா என்ற ஒரு கேள்வி என்ன பண்ணுறாரு, போடுறாரு இல்லையா. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்ம அந்த ஜபங்களும் துதிகளும் நம்ம ஏறெடுத்து கொண்டிருக்கிறோமா, இல்லை அலட்சியமான துதிய ஜபங்களை நம்ம ஏறெடுத்து கொண்டிருக்கிறோமா, நம்ம என்ன பண்ணணும், சோதித்து பார்க்கணும் அன்பான சொல்கிறார். இவைகளெல்லாம் நாம் பார்க்க வேண்டும். பெரும்பாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் பேர்க்கசவங்கள் மத்தியில் இருக்கும். சில சமயங்கள் பலவீனத்தின் மித்தமாக நம்ம மத்தியில் கூட இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த அங்கே சொல்கிறார் அன்பான சொல்ல. இப்படி அனைவருமே இருப்பதில்லைன்னு சொல்கிறார். இப்படி எல்லாரும் இருப்பதில்லை. ஒரு சொல்கிறார், ஒரு 1000 ஒரு 2 பேர் இருக்கலாம், ஒரு 3 பேர் இருக்கலாம், எல்லாரும் இப்படி இருப்பதில்லை அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்கிறாரு. ஆனால் இந்த ஒரு பலவீனத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணால் அதை சரி செஞ்சு கொள்ளணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு கூட சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் காட்டேஜ் பிரேமிட்டி நான் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? அது வீட்டு கொடுக்கு. இப்போ வீட்டு கொடுக்க என்ன இருக்குது என்று வைத்துக்கொள்வோம். அந்த வீட்டில் உணர்வுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. உணர்வுக்கு அதை காட்டேஜ் பிரேமிட்டி இல்லையா, சாப்பாடு ஒரு ஆவிக்குரிய ஆகாரம் கொடுத்துட்டு முடிச்ச உடனே மாம்சக்குரிய ஆகாரத்தை கொடுப்பாங்க. சரி, சாப்பிடும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு சகோதரர் அங்கே ஜபம் செய்திருப்பார். எப்படின்னா, இந்த வீட்டை திறந்து கொடுத்தவங்களுக்காகவும் இல்லையா, அந்த ஒரு இதில் ஒரு ஆவிக்குரிய கூடிய நடத்துப்பணியாகவும் இந்த வீட்டை திறந்து கொடுத்த அருமையான குடும்பத்தாருக்கு என்ன பண்ணுவோம், நன்றி தேவனே, இதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தீங்க, உங்களுக்கு நன்றி. அந்த குடும்பத்திற்கும் ஆசீர்வாதிங்க, பலப்படுத்துங்க, அவங்கள இன்னும் இவங்களை இந்த ஆவிக்குரிய இதில் வளர்வதற்கு அவங்களுக்கு உதவி செய்யுங்க. இப்படி எல்லாம் ஜபத்தை ஏறெடுப்போம். ஒரு ஜப வாய்ப்பு கிடைச்சாக்கா அந்த காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங்கில் இல்லையா. ஆனால் இப்படிலாம் ஜபம் பண்ணிவிட்டு அந்த சகோதரங்க அந்த கூட்டம்லாம் முடிஞ்ச பிறகு உணவு கொடுப்பாங்க. உணவு தயாரிக்கிற சகோதரிங்க நல்லா இருக்குன்னு சமைப்பாங்களா, நல்லா இருக்கக்கூடாதுன்னு சமைப்பாங்களா, நீங்கள் சொல்லுங்கள். இதுதான் எல்லாரும் அப்படி தான் செய்வாங்க. ஆனால் எக்குத்தப்போ ஏதோ ஒன்று குறையாயிடும், காரம் அதிகமாகிடும், ஏதாவது உப்பு கம்மியாயிடும், இல்லை அந்த வருகிற அந்த மசாலா ஐட்டமுங்க ஏதாவது கொஞ்சம் கம்மி போட்டுட்டாங்கனாக்கா ருசி கம்மியாயிடும். அப்போ சகோதரங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா ஜபம் அழகாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஐயோ என்ன உப்பே இல்லை, ஐயோ என்ன இவ்வளோ காரம் போட்டுக்கிறாங்க, ஐயோ ருசியே இல்லை. அப்போது நீ பூசித்தாலும் குடித்தாலும் தேவனுடைய நாமத்தை என்ன பண்ணணும், மகிமைக்கென்றே இருக்கணும். கொரிந்தியரில் இருக்குது இல்லையா, இப்போ கொரிந்தியர் 10:31 நினைக்கிறேன், கொரிந்தியர் 10:31, அது எனக்கு சரியாக கவனம் இல்லை. அப்போது இப்படி இருக்கும்போது நம்ம அந்த அங்கே என்ன சொல்கிறாருன்னா,
அந்த உணவு அந்த ஏதோ ஒரு டேஸ்ட் கம்மியாகிட்டா கூட நம்ம அதை சந்தோஷமாக என்ன பண்ணணுமா, அது சந்தோஷமாக மகிழ்ந்து சாப்பிட்ணுன்றாரு. அதை சந்தோஷமாக மகிழ்ந்து சாப்பிட்ணுன்றாரு இல்லையா? அந்த மனநிலை நமக்கு அந்த பக்குவம் இருக்கணும். அந்த பக்குவம் இல்லைன்னு வச்சுக்கா, அந்த துதி எப்படி இருக்கும்? நீ ஏழு எடுத்த ஜபமும் துதியும் எப்படி இருக்கும்? ஐயோ நல்ல இல்லை, இது இதுன்னா முறுமுறுப்பு போவோம். அங்கே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற அளவுக்கு உன்னுடைய கிரிகள் இருக்காது. முறுமுறுப்பு தான் தேவன் இடத்துல போவோம். ஐயோ நல்லா இல்லை, என்ன செஞ்சாங்க, யார் செஞ்சுது, உப்பு சரியாக போடல, காரம் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது சொல்ல. அங்கே நம்மக்கிட்ட இருந்து என்ன ஆகிருக்குது? ஜபத்தை ஏற்படுத்திருப்பாரு, அருமையாக ஜபம் பண்ணியிருப்பாரு. அந்த ஜபத்துக்கு விரோதமாக இங்கே கிரியைகள் இருக்கும். அப்போ இது என்னன்னா தேவனிடத்தில் முறுமுறுப்பு தாங்க. அப்போது அந்த சகோதரி என்ன நினைப்பாங்க, என்ன இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணாங்க, ஒரு சாப்பாட்டில் இது ஒரு குறைக்குது, இத்த போய் இப்படி சொல்கிறாங்களே, சத்தியம்லாம் பயங்கரமாக பேசுகிறாங்க, ஜபம்லாம் பயங்கரமாக பண்ணுறாங்க, இந்த ஒரு கார்த்திகங்களால் என்ன பண்ண முடியல, சகித்து கொண்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியலையே, இதை ஒரு குறை சொல்லணும் முறுமுறுக்குறாங்களே அப்படின்னு அந்த வீட்டு சகோதரிங்க என்ன பண்ணுவாங்க, வருத்தப்படுவாங்க. அந்த வருத்தம் நம்ம உண்டாக்க கூடாது. பார்த்தியா, இது அலட்சியமாக இப்படிலாம் நம்ம முறுமுறுத்தோம்னா அலட்சியமான துதி. இதுதான் இங்கே நம்ம பார்க்குறோம் அன்பான சகோதரிகள். அப்போது தேவனை நோக்கி நாம் ஜெபம் போக வேண்டும் அல்லது விண்ணப்பம் தான் போகணும். ஆனால் சில நேரங்களில் முறுமுறுப்பு தேவனுக்கிட்ட போகுது. யார்கிட்ட? வேதமானவர்கிட்ட, நம்மக்கிட்ட இருந்தே போகுது. இந்த மாதிரி நேரத்தில் இப்படிப்பட்ட கிரிகள் மூலிமா இங்கே துதி என்பது வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல, நான் நடந்து கொள்ளும் விஷயங்கள் கூட ஆகும். கிரிகள், நடந்து கொள்ளும் விஷயம்னா கிரியைகள். ஏதோ ஒன்று எச்சிக்கமாச்சுன்னா அதை சகித்து சந்தோஷம். சிஸ்டர் எல்லாம் நல்லா இருக்குது சிஸ்டர், ரொம்ப அருமையாக இருக்குது, சாப்பிட்டு போகணும் கொடுக்குறது. இது பரிசுத்தவான்களுடைய பக்குவம். இது பரிசுத்தவான்களுடைய பக்குவம், நல்ல வளர்ந்துருக்கிற குணலட்சணம் இது. இப்படிலாம் முறுமுறுத்தோம்னா அந்த பக்குவம் கிடையாது. அந்த பக்குவம் இல்லைன்னா முறுமுறுப்பு தான் வெளியே வரும். மாம்சத்தின் எண்ணங்கள், குறைபாடுகள், குறைச்சொல் இதுதான் வெளியே வரும். இப்படி செய்யக்கூடாது. இது அலட்சியமான துதியா ஜெபமா ஆயிடும்ன்ற ஒரு விஷயத்த அங்கே சொல்கிறார் அன்பான சகோதர சகோதரிகளை. அடுத்து நாம் பார்க்கும்போது அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருனாக்கா, ஒரு வேளை சாப்பிடுகின்ற உணவுகளில் குறை இருந்தால் கூட அதை நாம் சந்தோஷமாக மகிழ்ந்து சாப்பிடணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்படி சாப்பிடும்போது அது தேவனுடைய நாமத்தை என்ன ஆகும், அது மகிமை படுத்தக்கூடியதாக அங்கே இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த இங்கே நம்ம பார்க்குறோம் அன்பான சகோதர சகோதரிகளை. அப்போ இங்கே நாம் பார்க்கும்போது ஒரு வேளை நம்ம முறுத்துட்டு அந்த சாப்பாட்டில் சிறிய குறைபாடு இருந்து நம்ம முறுமுறுத்துட்டோம்னா அந்த சகோதரிங்க, அந்த வீட்டுக்காரர் சொல்லுவாங்க, என்ன தம்பிங்க சத்தியம் பேசினாலும் ஜெபம் பண்ணாலும் அதுக்குரிய குணலட்சணம் இவங்கிட்ட இல்லை அப்படின்னு அவங்களுக்கு என்ன சலிப்பா ஆகிடும். அதான் அப்படி அவங்க சொல்கிறார் பாரு, இவ்வளவு இந்த ஒரு சிறிய காரியத்துக்காக இவ்வளோ முறுமுறுக்கிறார்களே, இவர்கள் என்ன சகோதரர்கள், இது தேவனுக்குரிய நாமத்தை மகிமை சேர்ப்பதாக அது இருக்காது. அப்போ நம்முடைய சகோதரி மத்தியில் குறைபாடு இருந்தால், இப்படிப்பட்ட காரியத்தில் குறைபாடு இருந்தால் நம்ம அதை சகித்து அதை மகிழ்ச்சியோடு நம்ம சாப்பிட்டு அங்கே போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அங்கே சொல்கிறார். அது தேவனுடைய நாமம் தான் அங்கே அப்படிப்பட்ட அந்த அந்த தேவனுடைய நாமம் அங்கே மகிமைப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அடுத்து நாம் பார்க்கும்போது இப்படியாக பார்க்கும்போது அலட்சியமான துதிகள் இருக்கக்கூடாது. நாம் சாப்பிட்டாலும் சரி, தூங்கினாலும் சரி, ஜெபித்தாலும் சரி, பாடினாலும் சரி, எல்லாமே துதிகள் ஏறெடுக்கின்ற ஒரு காரியமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே சொல்கிறாரு அன்பான சகோதர சகோதரிங்களே. சரி, இப்போ இரண்டாவது துதிக்கு நாம் கடந்து போயிடலாம். இரண்டாவது துதிக்கு நாம் போயிடலாம். சுயநலமான துதி பாரு. ஃபஸ்ட்டு அலட்சியமான, இது என்ன துதி? இது யார் மத்தியில் காணப்படுகிறதா? நம்ம மத்தியில். சரி, இந்த சுயநலமான அந்த ஒரு துதி அப்படின்னு சொல்லி சகோதரர் சொல்லும்போது இதுக்கு விளக்கம் அவர் கொடுக்குறாரு. எப்படி விளக்கம் கொடுக்குறாருன்னா, இந்த விதமான துதி நம்மிடம் பெரும்பாலும் இருக்குன்றாரு. சுயநலமான துதி நம்ம இடத்துல இருக்குன்றாரு. எப்படி அப்படின்னா, தேவனே, இந்த நாளில் எனக்கு இப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு காரியங்களை எனக்கு செய்திருக்கீங்க, அதுக்காக உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், துதி செலுத்துகிறேன். வார்த்தைகளை கவனிக்கணும்.
தேவனே எனக்கு இந்த நாளிலே இப்படியாப்பட்ட ஒரு காரியம், ஏதோ ஒரு நன்மை நடந்திருக்குது, அவருக்கு நடந்திருக்கு அந்த குடும்பத்துக்கு. அப்போது இந்த காரியத்தை இந்த நாளில் எனக்கு செய்திங்க, அதுக்காக நான் உங்களை என்ன பண்ணுறேன், அதற்காக உங்களை நான் என்ன பண்ணுறேன், துதிக்கிறேன். சரி, நல்லது தான், நன்மை செய்துக்கிறாரு, அவங்க துதிக்கிறாங்க. ஆனால் அந்த வார்த்தையில் கொஞ்சம் கவனிக்கணும். ஆனால் மற்றபடி துதியெல்லாம் செலுத்த மாட்டோம். மற்றபடி நாம் துதியெல்லாம் ஏதோ ஒரு நன்மை செஞ்சால் மட்டும் துதிக்கிறது. அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ நன்மை செஞ்சால் தேவன் என்ன பண்ணுறதில்ல, துதிக்கிறதுல துதிக்கவே மாட்டோம் இல்லையா? ஆனால் ஏதாவது ஒரு நன்மை செய்யட்டும் தேவன் என்ன, அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம், துதிக்குவோம். மற்ற நேரங்களில் நம்ம என்ன பண்ண மாட்டோம். ஏன் ஒரு தீமை நடக்கட்டுமே, நம்ம வீட்டில் ஏதோ ஒரு சோதனை நடக்கட்டுமே, துதிக்கிறோமா? தேவனே இந்த காரியத்தை உங்களுடைய சித்தம் இல்லாமல் நடக்காது, உங்களுடைய சித்தம் அனுமதிக்கிறீங்க, அதுக்காக உங்களுக்கு நன்றி அப்படின்னா அதுவும் துதி தான். செய்கிறோமா? ஏதாவது நல்லது செஞ்சால் துதிக்குவோம். அதே ஒரு நல்லது ஏதோ ஒரு தீமை நடக்கட்டும் நமக்கு குடும்பத்தில், துதிக்கவே மாட்டோம். ஒரு வேளை தேவனை ஏன் எனக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு கூட கேட்டுவிடுவோம், முறுமுறுத்துக்குவோம் இல்லையா? பாருங்கள், அதுதான் இங்கே நம்ம கவனமாக அங்கே இருக்கணும் அன்பான சொல்லல. ஆனால் மற்றபடியெல்லாம் துதி செலுத்த மாட்டோம். நமக்கு ஒன்று தேவன் சொல்கிறார், இது அந்த வார்த்தை சொல்கிறாரு, நமக்கு ஒன்று தந்திருக்கிறார் என்றால் அதற்காக துதி செலுத்துவோம், இதுதான் சுயநலமான துதின்றார். ஏதாவது நன்மை செய்யும் போது மட்டும் துதிக்குவோம், மற்ற நேரம் தேவனை என்ன பண்ண மாட்டோம், துதிக்க மாட்டோம். அப்போது அது சுயநலமான துதியா இல்லையா? அந்த அவர் துதி செலுத்துவது தப்புன்னு சொல்லலை, பதில் கூட அது தப்புன்னு சொல்லலை, அவங்க செய்கிறது ரைட்டு. ஆனால் ஏதோ நன்மை செய்து மட்டும் அவங்க துதிக்கிறது, மற்ற நாளில் என்ன பண்ணுறதில்ல. அப்போ அது என்ன துதி? அதைத்தான் ஒரு தப்புன்னு சொல்கிற வசனம். நீங்கள் நன்மை செய்யும்போது தேவனை துதிப்பது தப்புன்னு அவர் சொல்லலை, அது சரிதான். ஆனால் நன்மை செய்யும் போது மட்டும் துதிக்கிறது, மற்ற நாளில் அவருக்கு துதிக்கிறது இல்லை. அது சுயநலமான ஒரு துதி அப்படின்ற ஒரு விஷயத்த அங்கே நம்ம பார்க்குறோம் அன்பான சகோதர சகோதரிகள். இதை சகோதரர் தவறு என்று அவர் சொல்லலை இல்லையா? நான் அது ஒரு விஷயத்த சொல்லிட்டேன். ஆனால் அந்த வார்த்தையை புரிஞ்சிக்கணும். ஒரு யோபு விஷயத்தில் கவனிக்கிறீங்களா? இதை இப்படி சொன்னால் புரிஞ்சுக்குவீங்களா? யோபுடைய விஷயத்தை புரிஞ்சுக்கிங்க, அப்போ தெரியும். அவர்கிட்ட தேவன் நன்மை செய்யும் போதும் துதிச்சார், அவருடைய வாழ்க்கையில் தீமையை தேவனை அனுமதிக்கும் போதும் அதுதான் துதி. தேவன் அப்படியேப்பட்ட இது தான் அங்கீகரிப்பார். நல்லது மட்டும் செஞ்சால் தேவனை துதிக்கிறது, ஏதாவது ஒன்று நடந்துட்டா முறுமுறுக்கிறது, அது அந்த மாதிரி இது வேதமானவர்கள் இருக்க கூடாது. அதுதான் புதராங்க சொல்ல வராரு அன்பான சகோதர சகோதரிகளை. அதனுடைய உட்கருத்தை என்ன பண்ணோம் நம்ம, அதனுடைய உட்கருத்தை, அதனுடைய சாராம்சத்தை, அதனுடைய தார்பாரித்தை நம்ம என்ன பண்ணோம், புரிந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை புதராங்க சொல்கிறாரு. அப்போ தேவன் நமக்கு தேவையான உணவு, உடை, உறைவிடம் அனைத்தையும் நமக்கு என்ன தந்து வருகிறாரா இல்லையா? தருகிறார் இல்லையா? இதற்காக நாம் துதிகளை நம்ம செலுத்துகிறோம் இல்லையா? இப்போ ஒரு சாப்பிடும் போது கூட தேவனுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம நன்றி தேவனே, இந்த நேரத்துக்குரிய ஆகாரத்தை எங்களுக்கு கொடுத்துரு, உமக்கு நன்றி இல்லையா? நன்றிகளை ஏறத்தான் நம்ம என்ன பண்ணுறோம், சாப்பிட்றோம் இல்லையா? அது எவ்வளோ ஒரு விஷயம். இதெல்லாம் நம்ம மறக்கக்கூடாது. சாப்பிடும்போதோ தூங்கும்போதோ ஏதாவது செஞ்சாலும் தேவனுக்கு நம்ம என்ன பண்ணணும், துதிகளை ஏறெடுக்கக்கூடாது. இதை தவறு என்று பதில் வந்தாங்க சொல்லலை. ஆனால் அதோட உட்கருத்தை நம்ம என்ன பண்ணணும், புரிந்து கொள்ளணுன்ற ஒரு விஷயத்தான் சொல்கிறாரு. இப்படி நம்ம நன்மை செய்து மட்டும் நம்ம துதிக்கிறது, மற்ற நேரங்களில் துதிக்கிறது இல்லை. ஏதோ ஒரு தீமை நடந்துட்டால் நம்ம துதிக்கிறது இல்லை, முறுமுறுக்கிறது, இது எல்லாம் நம்ம செஞ்சோம்னாக்கா அது சுயநலமான ஒரு துதி ஆகிடும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம். சரி, அடுத்து நம்ம மூணாவதுக்கு போயிடலாம். உணர்ந்து கொள்ளும் துதி. அதாவது உணர்ந்து கொண்டுனா புரிந்து கொண்டு துதி செலுத்துவது. உணர்ந்து கொள்ளுதலின் துதினா புரிந்து கொண்டு தேவனை துதிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். சரி, எப்படி நாம் புரிந்து கொள்வது? அந்த புரிந்து கொள்ளும் துதியை நம்ம எப்படி ஏறெடுப்பதுன்னா, நாம் பாடல்கள் மூலமாக தேவனுக்கு நாம் துதிகளை ஏறெடுக்கிறோம். அப்போ அந்த பாடல் வரிகளை நாம் புரிந்து நம்ம பாடும்போது அது தேவனுக்கு ஏறெடுக்கிற ஒரு துதியாக போகுது. உதாரணத்துக்கு தேவனுடைய சிருஷ்டிப்புகளை குறித்த வரிகள் கொண்ட பாடல் என்று வைத்துக்கொள்வோம் இல்லையா? அப்படியே ஒரு பாடல் இருக்குது நிறைய, ஏதாவது ஒன்று பாடி காமிப்பீங்களா? பார்த்தீங்களா?
பாரு அவர் எவ்வளோ ஆகாய விரிவு படிச்சிருக்காரு, நட்சத்திரங்களை படிச்சிருக்கிறாரு. அந்த ஒரு வரிகளை பார்த்து அவர் பாடும்போது தேவன் எவ்வளோ அழகா, எவ்வளோ நேர்த்தியா, எப்படி அவர் படிச்சிருக்கிறாரு. அந்த வரிகள் வரும்போது அதெல்லாம் நம்முடைய புரிந்து என்ன பண்ணாத, உணர்ந்து இது தேவன் படிச்சது எப்படி ஆச்சரியமாக படிச்சிருக்கிறாரு அப்படின்னு அதை புரிந்து பாடும்போது அது எப்படி ஆகுது தேவனுக்கு மகிமை. அந்த வரிகளை பாடும்போது அதை உணர்ந்து பாடணும் நம்ம, இல்லையா? அதை புரிந்து பாடணும். அப்போ தான் அது தேவனுக்கு ஏற்றதா அங்கே இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஆமாம், அப்போ தேவன் எவ்வளோ பெரிய சிருஷ்டிகர் என்பதை நம்ம என்ன பண்ணுவோம், உணர்ந்து கொள்வோம், இல்லையா? இன்றைக்கி எல்லாரும் என்ன சொன்னால், பரிணாம கொள்கைக்காரெலாம் என்ன சொல்கிறா, டார்வின் என்ன சொல்லிட்டு போயிட்டாரு, பரிணாம கொள்கைக்காரெலாம் சொல்கிறான், ஐயோ அதாவது அப்படி அப்படியே உருவாச்சு அப்படி சொல்கிறான். ஆனால் நாம் அப்படி இல்லை, தேவன் தான் இதெல்லாம் அப்படி புரிந்து நம்ம புரிந்து அந்த ஒரு பாடலை பாடும்போது தேவனுடைய நாம எப்படி மகிமைப்படும் அந்த வரிகளை புரிந்து. இது இப்படி தான் அங்கே சொல்கிறார் அன்பான சொல்ல. அப்போது எப்பேற்பட்ட ஞானம், எவ்வளவு கர்ச்சனை தேவன். ஒரு வேளை இன்று சூரிய ஒளி இல்லைன்னா நம்முடைய நிலை எப்படி இருக்கும்? நம்ம கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். இந்த பூமியில் சூரிய ஒளி இல்லைன்னா நம்ம வாழ முடியுமா? ஏதாவது ஒரு மரம் கொடி செடி வாழுமா? ஒன்று கூட ஜீவனோடு இருக்கவே முடியாது அன்பான சகோதர சகோதரிகளை. அப்போ எவ்வளோ கர்சனை, ஏன் இந்த வார்த்தைனா கர்சனையான தேவன் என்னும்போது எவ்வளோ இந்த அவர் படைத்த இந்த ஜீவனுக்கு தேவையெல்லாம் அவர் அறிந்து தேவைகளை என்ன பண்ணிக்கிறாரு, சந்திக்கிறார் பாருங்க. நமக்கு ஏற்கனவே இந்த மனுஷனை பூமியில் மனுஷனை படைக்கணும்னா அவனுடைய தேவைகளை எல்லாம் அறிந்து எல்லாவற்றையும் தயார்படுத்த நம்மளை கடைசியில் என்ன பண்ணுறாரு, உண்டாக்கி வச்சாரு பாருங்க. எவ்வளோ கர்சனை, எவ்வளோ இரக்கமுள்ள தேவன், நம்முடைய தேவைகளை அறிந்து எப்படி செஞ்சுருக்கிறார் பாருங்க. அப்படின்ற வரிகளை புரிந்து பாடும்போது தேவனுடைய நாம மகிமைப்படும் அன்பான சொல்ல. அதுதான் உணர்ந்து புரிந்து அந்த வரிகளை நம்ம பாடக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா சங்கீதம் 19:1 பார்க்கணுமே, நட்சத்திரம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துதான். எப்படி? அதுக்கு பேச்சும் இல்லை மூச்சும் இல்லை, ஆனால் தேவனுடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்தா. எப்படி மகிமைப்படுத்துது? ஏதாவது அது எவனா துதிச்சுக்குதா? பார்த்துக்கிறோமா எப்படி அது மகிமைப்படுத்துது? பார்த்தியா, நாம் தான் எப்படி தேவன் அந்த நட்சத்திர கூட்டங்களை எப்படி படிச்சுக்கிறார் பாரு, என்ன மாதிரியான சிருஷ்டிகர் அப்படின்னும் போது அப்படி தேவனுடைய நாமத்தை நாம் என்ன பண்ணோம், அத்தை பார்த்து அவருடைய சிருஷ்டிப்பை பார்த்து தேவனை என்ன பண்ணுறோம் நம்ம பாரு. அவைகளுக்கு பேச்சும் இல்லை மூச்சும் என்ன இல்லையா, அவைகள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அது நாம் தான் அத்தை தேவனுடைய சிருஷ்டிப்பை பார்த்து நாம் தான் என்ன பண்ணுறோம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். பார்த்தீங்களா? அப்போ நம்முடைய கிரிகள் கூட எப்படி இருக்குன்னா, மற்றவங்க கிட்ட நம்முடைய கிரிகள் வெளிப்படும் போது அக்கம் பக்கத்து கூட உண்மையிலே இவங்களாம் கிறிஸ்துவங்க தான்பா, விரையா பட்டினத்தாரா யார் அவங்க போகும்போது இவங்க கிறிஸ்துவங்க இல்லையா, விரையவா இல்லை அந்தியோகிய பட்டினத்துக்காரா, எனக்கு அது கன்ஃபியூஷன் ஆகுது ரெண்டில். அவங்க போகும்போது உண்மையிலே இவங்க ஜெசமிய பட்டினத்தாரா, அவங்க உண்மையிலே இவங்க கிறிஸ்துவர்கள் பேர் வச்சுது அவங்க தான் இல்லையா, பேர் வச்சுது அவங்க தான். எனக்கு கொஞ்சம் அந்த கன்ஃபியூஷன் ஆகிட்டு மறந்துட்டு இருக்கிறேன் நான் அந்த ஒரு விஷயத்த. பார்த்தியா, அவங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய கிரிகள் இருந்துச்சு. இவங்களாம் கிறிஸ்துவோடு கூட இருந்தவங்க, கிறிஸ்துவர்கள் பேரே வச்சாங்க அப்போஸ்தலர்களுக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. அப்போ நாம் கூட இப்படி தான் மற்றவங்க தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுனா, நம்மளை பார்த்து நம்முடைய நற்கிரிகளை பார்த்து மற்றவங்க தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்முடைய கிரிகள் இருக்கும்போது தேவனுடைய நாம அங்கே மகிமைப்படுவாங்க. அதுதான் இங்கே நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த உலகத்தில் மனிதர்கள் நிறைய சாதனை படிச்சிருக்கிறாங்க இல்லையா, உலகத்தில் மனுஷர்கள் நிறைய சாதனை படிச்சிருக்கிறாங்க. இப்போ பாருங்க, ஒரு ரயில்வே எடுத்துங்க, எவ்வளோ செலவு பண்ணி அந்த தண்டவாளத்தை அமைச்சு ஸ்டேஷனுங்களை அமைச்சு அந்த ரயில் என்ன பண்ணுது, ஊருக்கு ஊர் ஜனங்களை என்ன பண்ணுது ஏற்றிக்கொண்டு எவ்வளோ பணம் கோடி கோடியாக செலவு பண்ணி இந்த திட்டங்களெல்லாம் அவங்க வகுக்கிறாங்க. ஆனால் அவங்க திட்டங்கள் பயிலுரை தான் ஆகுது. நான் அது தோல்வியில் தான். பாரு, தேவன் சூரியனும் சந்திரன் எல்லாத்தையும் படிச்சிருக்கிறாரு. என்றைக்காவது சூரியன் இன்றைக்கி காலையில் சூரியன் தாமதமாக வரும் யாருன்னா சொல்லிக்கிறாங்களா? எதனா அலஸ்மெண்ட் ஆகிக்குதா? தேவன் படிச்சுட்டு அந்தந்த நேரத்துக்கு சரியாதனுடைய வேலையை. ஆனால் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போங்க, இன்றைக்கி 1 மணி நேரம் இந்த அந்த ட்ரெயின் என்ன பண்ணோம், தாமதமாக
வந்து கொண்டு இருக்கிறது. அவன் எவ்வளோ கோடான கோடி பணத்தை செலவு பண்ணி அமைச்சாலும் அவனுடைய திட்டம் ஃபெயிலியர் தான் ஆகுது. தேவனுக்கு நிகரா பாத்தியா? இன்னைக்கு மதியமே நிலவு வந்துவிடும், அப்படி வந்துருமா? தேவன் அதனுடைய கரெக்டாக எப்படி அதனுடைய வழிமுறைகளை வச்சாரா அது கரெக்டாக அந்த நேரத்துக்கு அதனுடைய நேரத்தை அதனுடைய வேலையை ஃபெயிலியரே இல்லை. ஆனால் மனுஷன் என்ன தான் கண்டுபிடிக்கிட்டோம், எதனா கண்டுபிடிட்டோம், அவனுடைய திட்டம் தோல்வியில் தான் முடியும். பார்த்தீங்களா? அப்போ இப்படியெல்லாம் நம்ம புரிந்து அறிந்து தேவனை துதிக்கும் போது எவ்வளோ தேவனுடைய நாம மகிமைப்படும். அன்பான சகோதரர்களே, அதுதான் இங்கே நம்ம பார்க்குறோம். அன்பான சகோதரர்களே, அப்போ தேவன் ஒவ்வொன்றையும் அவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியாக சரியாக ஞானத்தோடு சரியாக செய்கிறார். ஃபெயிலியரா ஆகாது. அன்பான சகோதரர், ஆகவே ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் பார்க்கின்ற போது உணர்ந்து துதி செலுத்த வேண்டும். அதாவது உணர்ந்து தேவனுக்கு உணர்ந்து துதி செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு விதமான அருமையான துதி ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. பரிசுத்தவான்களாகிய நம்மிடம் சுயநலமான துதிகள் இருக்கின்றது, அதே சமயம் உணர்ந்து செலுத்தக்கூடிய துதிகளும் இருக்குது. ரெண்டுமே இருக்குதுன்றாரு. சுயநலமான துதியும் இருக்குது, உணர்ந்து தேவனுடைய காரியங்களை உணர்ந்து புரிந்து செலுத்தக்கூடிய துதிகளும். இது ரெண்டில் நாம் எதை செஞ்சு கொண்டிருக்கிறோம் என்றதை நம்ம சோதித்து, இப்போ நான் உங்களை நீ இப்படி செய்யணும் நான் சொல்ல முடியுமா? அவங்களுடைய இறுதியத்துக்கு அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். அதை தேவன் அந்த சத்தியத்தை தெரியப்படும் போது அவங்கவுங்க அதுக்கு சரி செஞ்சுக்கணுன்ற ஒரு விஷயத்தை தான் இங்கே நான் பார்க்குறோம். சரி, இப்போ பார்க்கும்போது நான்காவது ஒரு துதினா எதிர்பார்த்து துதி செலுத்துதல். எதிர்பார்த்து இது ஒரு ஆச்சரியமான துதி. சரி, எதிர்பார்ப்பின் அடிப்படையிலான துதி எப்படி இருக்கும் அப்படின்னா, அது உணர்ந்து கொள்ளும் துதி வந்தாதான், உணர்ந்து கொள்ளுதலின் துதி வந்தாதான் எதிர்பார்த்து செலுத்தக்கூடிய ஒரு துதி நம்மக்கிட்ட வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே சொல்கிறார். எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இன்றைக்கி பரிசுத்தவான்களுக்கு நமக்கு தேவன் அநேக வாக்கு தத்துவங்களை என்ன பண்ணிக்கிறாரு? வாக்கு தத்துவங்களை கொடுத்துருக்கிறார். அது என்ன வாக்கு தத்துவம்னா, தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்படுன்ற ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்துருக்கிறாரா இல்லையா? கொடுத்துருக்கிறாரு. அடுத்து உயிர்த்தெழுதல் சம்பவிக்கின்ற ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்துருக்கிறாரா இல்லையா? கொடுத்துருக்கிறாரு. மரணம் ஜெயமாக விழுங்கப்படுன்ற ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறாரா இல்லையா? வாக்கு தத்துவம் கொடுத்துருக்கிறாரு. இன்று இருக்கிற வியாதி, துக்கம், வறுமை அனைத்தும் கண்ணுக்கு தேர்வு ராஜ்யத்தில் இருக்காதுன்ற ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்துருக்கிறாரா இல்லையா? இதெல்லாம் வரப்போகிற, இன்னும் நடக்கலை, இதெல்லாம் வரப்போகிற காரணம் நடக்க போகிற வாக்கு தத்துவங்கள். இது எதிர்பார்ப்பு. இந்த ஒரு காரியங்களெல்லாம் தேவனே எங்களுக்காக இந்த வாக்கு தத்துவங்கள்லாம் பண்ணியிருக்கிறீங்களே, இதுக்காக உமக்கு துதிகளை ஏறெடுக்கிறேன். இது எதிர்பார்த்துதலின் துதி. இன்னும் நடக்கலை, இந்த காரியங்கள் சம்பவிக்கலை. வாக்கு தத்துவம் கொடுத்துருக்காரு, ஆனால் நடக்கும் கண்டிப்பாக. ஆனால் இந்த காரியத்தை எங்களுக்காக இந்த திட்டத்தை போட்டு வைத்திருக்கிறீங்களே, அதற்காக உமக்கு துதிக்கிறேன். இது எதிர்பார்த்துதலின் துதி. இந்த காரியங்களுக்காக நம்ம துதிகளை தேவனுக்கு என்ன பண்ணோம்? ஏறெடுக்கணும். நம்முடைய ஜபத்தில் ஏறெடுக்கக்கூடியவங்களா இருக்கணும், உணர்ந்து புரிந்து. இது எதிர்பார்த்துதலின் துதி. அன்பான சகோதரர்களே, இது மிகப்பெரிய சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒரு வாக்கு தத்துவம். அன்பான சகோதரர்களே, இதெல்லாம் பார்க்கும்போது மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒரு வாக்கு தத்துவங்களா இருக்குது, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அன்பான சகோதரர்களே, இவைகள் அனைத்திற்காகவும் நமது துதிகளை நம்ம என்ன பண்ணணும்னா ஏறெடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஒரு பரிசுத்தவான் என்பவர் இப்படிப்பட்ட துதிகளை ஏறெடுக்க வேண்டும்ன்றாரு. இப்படிப்பட்ட எதிர்பார்ப்பின் துதி நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க சொல்கிறாரு. அன்பான சகோதரர்களே, சரி, தேவனே இவ்வளவு பெரிய ராஜ்யத்தை குறித்து எங்களுக்கு வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறீர். அந்த ராஜ்யத்திற்காக நாங்கள் மிகுந்த நன்றிகள் என்ன பண்ணுறோம் இன்றைக்கி உங்களுக்கு ஏறெடுக்கிறோம். அதை விசுவாசித்து நாங்கள் உங்களுக்கு துதிகளை நாங்கள் என்ன பண்ணுறோம்? ஏறெடுக்கிறோம்ன்ற ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? இப்போவே நடக்காத விஷயத்த நடக்க போகிற காரியத்துக்கு அந்த வாக்கு தத்துவங்களுக்காக நம்ம இப்போவே எதிர்பார்க்கும் துதிகளை நன்றிகளை நாம் ஏறெடுக்கக்கூடியவங்களாக அங்கே இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த இங்கே சொல்கிறாரு. இப்போ பாரு, ஒரு உதாரணத்தை சொல்கிறார் மாம்சமாக. இப்போ பாரு, இப்போது என்னுடைய தாய் இருக்கிறாங்க, இல்லை என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய வியாதி வந்துடுச்சு, இப்போ போனாக்கா
அவர் ஒரு 5 லட்சம் ஆகுன்றார் ஆப்ரேஷனுக்கு. நான் ஏழ்மையான ஒரு குடும்பத்தை சார்ந்தவன், என்கிட்ட அந்த பணம்லாம் இல்லை. இப்போ நான் ஒரு சகோதரர்கிட்டயோ நான் போய் உதவி கேட்குறேன். இப்போ ஒரு உலகம் பிரகாரமாக நான் சொல்லிட்டு வரேன். அப்படி ஒரு மாம்சமாக தேவைப்படுதுன்னு வச்சுக்க உலகத்தார் போய் கேட்குறாரு ஒரு மனுஷங்கிட்ட. ஒரு இப்படி கேட்குது, ஒரு 10 நாளுக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லிட்டுக்கிறாங்க. நீங்கள் ஒரு 5 லட்சம் எனக்கு உதவி செஞ்சிங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், திருப்பி உங்களுக்கு எப்படியாச்சும் கொடுக்குறேன், எப்படியாச்சும் காப்பாற்றணும் அவங்கள, என்கிட்ட இப்போ அந்த பணம் இல்லைன்னு சொன்னால். அப்போ அந்த அந்த மனுஷன் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு 10 நாளில் அந்த உதவி வேணுமா, நான் உங்களுக்கு ஒரு 5 நாள் பொறுத்துங்க, 5 நாள்லேயே அந்த பணத்தை என்ன பண்ணுறேன் உனக்கு கொடுக்குறேன், ஏற்பாடு பண்ணிடுறேன். 10 நாளில் இவர் கேட்குறாரு, ஆனால் இவர் 5 நாள்லேயே என்ன பண்ணுறாரு பாரு. இது இன்னும் அவர் பெற்றுக்கொள்ளலை, இது எதிர்பார்ப்பு. இன்னும் அந்த பணத்தை 10 நாளில் கொடுக்க வேண்டிய அந்த உதவியை இவர் 5 நாள்லேயே உனக்கு என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன்றாரு. ஆனால் இன்னும் வாங்கலை, ஆனால் இது எதிர்பார்ப்பு தான். ஆனால் இவர் இப்படி சொன்னவரை இவர் என்ன சொன்னார் தெரியுமா, போய் உடனே கையை என்ன பண்ணுவார் பிடிச்சிக்கின்னு, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, இன்னும் வாங்கவே இல்லை, அந்த பணத்தை வாங்கவே இல்லை, 5 நாளில் உனக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன்னு சொன்னதுக்கே அவர் என்ன சும்மா வந்துடுவாரா, போட்டு கையை பிடிச்சிக்கின்னு உங்களுக்கு ரொம்ப நன்றி, நான் உங்களுக்கு எப்படி இதை சாவரருக்கும் உங்களுக்கு மறக்க மாட்டேன், எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு அவர் கையை பிடிச்சின்னு என்னன்னா எவ்வளோ ஒரு வாழ்த்துதலையும் நன்றிகளும் என்ன பண்ணுவார் அவர் சொல்லுவார். இது எதிர்பார்ப்பு தான். ஆனால் இதே ஆவிக்குரிய நம்ம தேவன் இப்படியாப்பட்ட வாக்கு தத்துவங்களை என்ன பண்ணிக்கிறாரு, ஆனால் இன்னும் நிறைவேறலை, எதிர்பார்ப்பு தான், ஆனால் கண்டிப்பாக நிறைவேறும். அப்போது மாம்சமான மனுஷன் அவர் 5 நாளுக்குள்ளே கொடுக்குறாரோ கொடுக்கலையோ, ஆனால் கொடுக்குறேன்னு சொன்னதுக்கே அவர் எவ்வளோ நன்றிகளை அவருக்கு சொல்லியிருப்பார் இல்லையா. அப்படி கொடுத்துருந்தாலும் அவர் எவ்வளோ நன்றிகளை அவருக்கு செஞ்சிருப்பார். அதுபோல் தேவன் நமக்கு செய்ய போகிற அந்த நன்மைகளை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த காரியங்களுக்கு நம்ம இப்போதே நம்முடைய ஜெபத்தின் மூலியமாக நம்ம போய் என்ன பண்ணோம், அந்த ஒரு வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்ந்து, அதான் தனிப்பட்ட ஜெபம்னு சொல்கிறீங்களா, இங்கே வேணாம், இங்கே சிம்பிளாக முடியுங்க. சபையில் பண்ணும்போது சிம்பிளாக கூட நீங்கள் முடியுங்க, சிறு ஜெபமாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் தனிப்பட்ட ஜெபம் நீங்கள் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, வீட்டுகளில் போய் அதில் இவைகளெல்லாம் நினச்சி என்ன பண்ணணும், தேவனுக்கு துதிகளை ஏறெடுக்கக்கூடியவங்களா இருக்கணும், அன்பான சொல்லணும். இதுதான் எதிர்பார்ப்புதலின் ஜெபம், துதி. இது நம்மக்கிட்ட இருக்கணும். பரிசுத்தவான்கள் நம்மக்கிட்ட என்ன பண்ணணும், இது இருக்கணும் அன்பான சகோதர சகோதரிகளை. அப்போது அப்படி அந்த மனுஷன் கொடுக்குறேன்னு சொல்லி எவ்வளோ சந்தோஷப்பட்டாரோ அது காட்டில் நமக்கு சந்தோஷம் இருக்கணும். அந்த சந்தோஷம் இருந்தால் தான் துதிகளை, இந்த எதிர்பார்ப்பின் துதிகளை நம்ம என்ன பண்ண முடியும், ஏறெடுக்க முடியும். அன்பான சகோதரர், இப்படித்தான் தேவனுடைய விஷயத்தில் நமக்கு இருக்க வேண்டும். அடுத்து சொல்லும்போது, தேவன் அவருடைய ராஜ்யத்தில் செய்யப்போகிற விஷயங்களை அற்ப குப்பைகளாக நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார், அவருடைய தெய்வீக திட்டங்களை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று நாம் அவருக்கு துதிகளை செலுத்த வேண்டும். இதுதான் எதிர்பார்ப்புதலின் அடிப்படையிலான துதி. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இப்படி தான் நம்ம ஏறெடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும். ஏன்னா இதுக்கெல்லாம் நம்ம தகுதியற்றவர்கள். ஏன்னா ரோமரில் சொல்லும்போது சுவாபம் உள்ள கிளைகளையே அவர் வெட்டி போட்டார். நம்ம காட்டு ஒலிவு மரத்தில் இருக்கிற நம்மளை கொண்டு வந்து வெட்டி ஒலிவு மரத்தில் கிளைகளை ஒட்ட வச்சிருக்கிறாரு. அப்போ நம்ம கனி கொடுக்கணுனாக்கா அந்த ஒலிவு சாரை இழுத்து, நம்ம காட்டு ஒலிவு மரம் தான், புறஜாதியார் தான். அன்றைக்கி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதால், நம்ம திராட்சை செடியில் கொடியாக இருக்கிறதுனால கிறிஸ்துவின் குணலட்சங்கள் இந்த சத்தியம் என்னும் தண்ணீரை உறிஞ்சி குணலட்சணத்தை என்ன பண்ணணும், நம்ம வெளிப்படுத்தணும். அப்போ சுவாபமான கிளியே வெட்டி போட்டார்னா, பவுல் சொல்லும்போது நீங்களும் கனி கொடுக்கலன்னா உங்களையும் அந்த கிளியும் வெட்டி போடுவோன்றார் பாருங்க. பார்த்தீங்களா, இப்படிப்பட்ட துதிகளை நம்ம ஏற்படும். இது நற்கிரியைகள், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறது, இந்த ஒரு விஷயங்கள்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அங்கே இருக்குது. அன்பான சகோதரர், இப்படி தான் எதிர்பார்ப்பின் துதி நம்மக்கிட்ட அங்கே இருக்கணும். அவன் பரிசுத்தவனுக்கு நம்ம இடத்துலேயே காணப்படணும் அப்படின்ற ஒரு விஷயத்தான் சொல்கிறார் அன்பான சகோதரர். அடுத்து சொல்கிறாரு, இந்த ராஜ்யத்தில் ஆசீர்வாதங்கள் எல்லாம் எதிர்காலத்தில் நடக்க போகிற விஷயம் இல்லையா. அதற்காக நாம் துதியை இப்போதே
ஏறெடுக்க வேண்டும். அதே வேளையில் தற்காலத்திலே சம்பவிக்க போகிற காரியங்களுக்காகவும் நாம் நன்றிகளை எடுக்க வேண்டும்னா, இப்போ தற்காலத்தில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்கிறாரா இல்லையா? அதுக்காகவும் நம்ம என்ன பண்ணோம்? தேவன் நன்மை செய்திருப்பாரு, நம்ம அதுக்கு நன்றிகளை கூட சொல்ல மாட்டோம். அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தோம்னா நம்ம நன்றி கெட்டவங்களா மாறிடுவோம். இப்போ எதிர்காலத்திலே இப்போ தேவன் நம்ம மாம்சத்தில் வாழும்போது நமக்கான வேலை, நமக்கான துணி மணி உடை இல்லையா, இதெல்லாம் கொடுக்குறாரு. சத்தியத்தை கொடுக்குறாரு, சகோதர ஐக்கியங்களை கொடுக்குறாரு, சபை ஐக்கியம் கொடுக்குறாரு. இவர்கள் எல்லாத்துக்காக நம்ம என்ன பண்ணோம்? நன்றிகளை செலுத்தணும். இப்போ நம்ம சம்பாதிக்கணும்னா நம்முடைய சுயபலத்தில் சம்பாதிச்சிடுமா? தேவன் நமக்கு வேண்டிய ஆரோக்கியத்தை கொடுக்குறாரு. போகிற வழியில் நமக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், பாதுகாப்பை கொடுக்குறாரு. நம்ம வீட்டுக்கு வேலைக்கு போய் சேஃப்டியாக வீட்டுக்கு வந்து சேரனா தேவனுடைய பாதுகாப்பு. நாம் நினச்சிடலாம் என்னுடைய சுயபலத்தினால, அப்படிலாம் நம்ம நினைக்கவே கூடாது. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பாரம்பரியம் பாதுகாப்பும் இருக்கிறதுனால தான் போயிட்டு வீட்டுக்கு வரோம். இல்லைன்னா சாத்தன் நம்மளை என்ன பண்ணிவிடுவான்? கொன்று போட்டுடுவான். புரியுதுங்களா? அதான் நம்ம இங்கே நாம் பார்க்குறோம். அதுக்காகவும் நம்ம நன்றிகளை துதிகளை நம்ம ஏறெடுக்கக்கூடியவங்களாக அங்கே இருக்க வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளை, அதாவது சொல்கிறாரு சகோதரர் ஒரு ஆலோசனை அவர் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, நம்மில் அநேகருக்கு பலவீனங்கள் இருக்கிறது. எப்படின்னாக்கா உதாரணத்துக்கு சொல்கிறாரு, நமக்கு நிறைய நேரங்கள் இருக்கிறது, தேவனுடைய வேலைகள் செய்வதற்காக வாய்ப்புகள் இருக்குது, தேவனுடைய வேலைகளை செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அந்த நேரம் பார்த்து தான் நமக்கு தூக்கம் வரும். தூக்கம் வந்துடும். அது நம்முடைய பலவீனம்னு சொல்கிறாரு. நம்முடைய பலவீனம் அப்படின்னு சொல்கிறாரு. வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் நாம் செய்து, இல்லைன்னா தூக்கம் இல்லைன்னா வேறு ஏதாவது மாம்சத்து மேலே வீட்டு வேலைகளோ வேறு வேறு வேலைகளையோ நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஈடுபட்டு கொண்டிருப்போம். அந்த சமயத்தில் நம் மனது மிகுந்த துக்கமாகிடும். ஆனால் தேவனுடைய வேலை இருந்துச்சு, அதை செய்யாமல் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? தூக்கம் வருது. இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டோம். அந்த தேவனுடைய வேலையை செய்ய முடியலன்னு நினைக்கும் போது நம்முடைய மனசு எப்படி இருக்கும்? துக்கம் வந்துடும். அன்பானது துக்கமாக ஆகிடும். அப்போ தேவனை நோக்கி நம்ம என்ன எப்படி ஜெபிப்போம்னா, அப்போ அப்பா நான் இப்படி இருக்கிறேன், இந்த மாதிரி செய்து கொண்டிருந்தால் என்னுடைய அழைப்பையை நான் எப்படி நிறைவு செய்வது? உடைய வேலையை தான் நான் செய்ய வந்தேன், ஆனால் இப்படி இல்லாமல் படிக்கணும், உடைய வேலை செய்யணும், தூக்கம் வந்துடுது, இல்லைன்னா உலகத்தில் வேறு ஏதாவது ஒரு காரியத்தை ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். இப்படி இருந்தாக்கா என்னுடைய ஓட்டம் எப்படி நான் ஓடி முடிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணுமா? நிறைவு செய்வேன் என்று நாம் தேவனத்தில் ஜெபத்தில் வருந்துவோம் இல்லையா? வருந்துவோம். ஆனால் நீங்கள் இப்படி செய்யாதீங்கன்னு சொல்கிறாரு. இப்படி வருந்தாதீங்க. என்ன எப்படி சொல்ல வேண்டும்னு சொல்கிறேன்னா, தேவனே நான் இப்படி பலவீனமாக இருக்கிறேன், ஆனால் இந்த பலவீனத்தில் நீங்கள் எனக்கு சீக்கிரமாக ஒரு விடுதலை என்ன பண்ணுங்க? கண்டிப்பாக செய்வீங்க. இந்த நிலைமையில் என்ன விட்டுட மாட்டீங்க. அதற்கு நான் உங்களுக்கு துதிகளை செலுத்துகிறேன் என்று சொல்லுங்கள். தற்காலத்திலே எதிர்பார்த்து அவருக்கு துதி ஏற்படுவதாக, இது தற்காலத்திலே அவர் இதை எதிர்பார்த்து துதியை ஏற்படுவது மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயம்னு சொல்கிறாரு. அப்போ இப்படி பலவீனம் இருக்குது தேவனே, இந்த பலவீனத்துலேருந்து எனக்கு கண்டிப்பாக ஒரு நாள் என்ன பண்ணுவீங்க? எடுத்து வைப்பீங்க, என்னை மாற்றி கொண்டு வருவீங்க. இந்த பலவீனத்துலேருந்து நான் மேற்கொள்ள வைப்பீங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஊழியத்தை செய்ய வைப்பீங்க. அதற்காக உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்? நன்றிகளை துதிகளை ஏற்கனவே எதிர்பார்த்து நம்ம துதிக்கிறோமே, இது ஆச்சரியமான ஒரு விஷயம்னு சொல்கிறாரு. இப்படித்தான் நம்ம ஜபிக்கணுன்றாரு. இப்படித்தான் இது எதிர்பார்க்குது துதி. ஏன்னா தேவன் மேலே விசுவாசம் வைக்கிறோம், அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறோம். இது அதனால்தான் இந்த ஒரு தேவன் இதை எனக்கு செய்வார் என்ற நம்புகிறோமே, நம்பிக்கை வைக்கிறோமே, விசுவாசம். இது பெரிய விஷயம் தான், எதிர்பார்த்துதலின் துதி. இதை நம்ம தற்காலத்திலே நாம் ஏறெடுக்கக்கூடியவங்களாக அங்கே இருக்கணும். இப்படி தான் சொல்லணும், இப்படி தான் ஜெபிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பெதராங்க சொல்கிறாரு. சில சமயம் நம்முடைய சரீரத்தில் நமக்கு நோய்கள் இருக்கும், மற்ற சகோதரர்கள் போன்று நம்மளால் என்ன பண்ண முடியாது ஊழியங்களை. ஏன்னாக்கா அந்த நோய்கள் நமக்கு தடையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறாரு. இந்த மாதிரி நேரங்களில் நாம் சோர்ந்து போய் தேவனிடம் முறையிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. சோர்ந்து போய் தேவனிடம் முறையிடக்கூடாது. தேவனே நான் இப்படி இருக்கிறேன், அவங்களாம் நல்லா தேவனுடைய ஊழியத்தை செய்கிறாங்க, உங்களுடைய ஊழியத்தை செய்கிறாங்க, என்னால் இந்த நோய் இருக்கிறதுனால இந்த ஊழியத்தை என்ன பண்ண முடியல, செய்ய முடியலையான்னு நம்ம தேவன்கிட்ட முறுமுறுக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தேவனே நான் சரீரத்தில் பலவீனத்தில் இருக்கிறேன், என்னுடைய சொந்த குடும்பத்தார்கள் அல்லது என்னுடைய ஐக்கியத்தை சார்ந்த சகோதரர்கள் எனக்கு நல்லா ஊழியம் செய்கிறாங்க, என்னால் முடியவில்லை.
என்னால் முடியவில்லை. நான் நான் வெளியில் சென்று நான் வெளியே போய் ரொம்ப தூரம் போய் வேலை செஞ்சு பிரயாணம் உயிரும். பிரயாணத்தில் போய் வேலை ட்ராவல் சொல்லுவாங்களே, இப்போ சகோதரர் டிரைவருங்க பயணம் இல்லையா, இப்படி போய் நான் கண்ணு முழிச்சு சரியாக தூக்கம் இல்லாத நான் போயிட்டு வரும்போது வீட்டுக்கு வரேன். ஆனால் அந்த ஊழிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னால் ஏன் பலவீனம் தூக்கம் இல்லையா, அதனால் என்னால் அப்படி வேலை செய்கிறதுனால என்னால் என்ன பண்ணல, திரும்ப வீட்டிற்கு வந்த பின்பு சரீர பலத்தில் எந்த வேலையும் ஆவிக்குரிய வேலையை என்னால் செய்ய முடியல. நான் எப்படி என்னுடைய ஓட்டத்தை ஓடி முடிப்பேன் என்ற ஒரு கேள்வி இல்லையா. இப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுன்றாரு. இப்போ சொல்லணுமே, இந்த வார்த்தைகள்லாம் இப்படிப்பட்ட பலவீனம் இருந்தாலும் இப்படி சொல்லாதீங்க, இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க, மாறாக எப்படி சொல்ல வேண்டும் அப்படின்னா, அப்பா இப்போது என்னால் செய்ய முடியல, இப்போது இந்த ஊழியத்தை என்னால் செய்ய முடியல, ஆனால் ஒரு நாள் வரும் இந்த சோர்வுக்கு மத்தியில் உங்களுடைய ஊழியத்தை செய்யும்படியான வாய்ப்புகளை நீங்கள் எனக்கு தருவீங்க. அப்படி நீங்கள் எனக்கு தரப்போவதற்காக உங்களுக்கு துதிகளை நான் ஏறெடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நாம் துதிகளை ஏறெடுக்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, இப்படி தான் செய்யணுன்றார். இது எதிர்பார்ப்புதலில் துதி. இப்படி தான் ஜெபிக்கணும், இப்படி தான் சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அங்கே சொல்கிறார் அன்பான சகோதரர். ஏன்னா சகோதரர் நம்ம 7ஆம் தூதனை பற்றி உங்களுக்கு தெரியுமா, அவர் பல விதமான நோய் இருந்துச்சு. அவருக்கு ஒரு சபையிலேருந்து அழைப்பு வந்துடுச்சு போதனை ஊழியம் செய்கிறதுக்கு. வந்தபோது உங்களுக்கு ஏற்கனவே அந்த பாயிண்ட் சொல்லியிருப்பேன். சொல்லும்போது அவரால் ஏன்ச்சு நிற்கக்கூடும். ஆனால் அவர் சொல்கிறாரு, தேவனே நான் இப்படிப்பட்ட நோய்வாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும், ஆனால் எனக்கு இந்த ஊழிய வாய்ப்பை நீங்கள் கொடுக்குறீங்க. அப்போ நான் கண்டிப்பாக என்ன பண்ணுறேன், இந்த ஊழியத்தை நான் வேணும்னு சொல்ல நான் அந்த ஊழியத்தை நான் போய் செய்கிறேன். ஆனால் நீங்கள் என்னை பலப்படுத்துவீங்க, இந்த ஊழியத்தை செய்வதற்கு என்னை பலப்படுத்தி அங்கே கொண்டு போய் நிறுத்துவீங்க, அந்த ஊழியத்தை நீங்கள் செய்ய வைப்பீங்க, மீதி காரியங்களை நீங்கள் பார்த்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாராம். ஜபம் சிம்பிளாக எதிர்பார்ப்பதுன்னு துதி அதுதான். ரசல் செஞ்சார் அத்தை. அப்படி செஞ்சுட்டு போனார். கூட இருக்கிற சகோதரெல்லாம் வானாம்பதர் உங்களால் முடியாதுன்னு சொன்னாங்களாம். அவர் போனார். போயிட்டு அருமையாக ஃபுல்ஃபீட்டில் போயிட்டு அந்த சத்தியத்தை சொன்னாராம், தேவன் பலப்படுத்தினாராம். இதுதான் எதிர்பார்ப்புதலின் இப்படி தான் நாம் கூட சொல்லக்கூடியவங்களாக செய்யக்கூடியவங்களாக அங்கே இருக்கணும் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போது இந்த எதிர்பார்த்து துதி இது இப்படி தான் எதிர்பார்ப்பதின் துதி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. எதிர்காலத்தில் நடக்கும் ராஜ்யத்தின் விஷயங்களுக்கும் சரி, இப்போ பூமியில் நமக்கு நடக்க போகிற நன்மையான காரியங்களுக்கும் இப்படி தான் நம்ம எதிர்பார்த்துதலின் துதி நாம் ஏற்கக்கூடியவங்களாக அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே நாம் பார்க்குறோம். அப்போ நம்ம ஒரு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டிய அன்பான சகோதரர்களே, தேவன் எப்போதுமே புது சிருஷ்டிகளாகி நம்மை சோர்வுக்குள் விட்டு விட போகுது. எப்பயுமே சோர்வுக்குள்ளே தேவன் நம்மளை என்ன பண்ணிட மாட்டார், விட்டுட மாட்டார் அன்பான சகோதர சகோதரிகளை. என்றென்றைக்குமே பலவீனத்தில் நம்மளை வைக்கப் போவதில்லை. ஏனென்றால் நாம் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். அப்படி ஜெனிப்பிக்கப்பட்டவங்கள அவர் என்ன பண்ண மாட்டார், சோர்விலேயே விட்டுட மாட்டார் இல்லையா. 1 மாதம் பார்ப்பார், 2 மாதம் பார்ப்பார், தலையில் ஒரு தட்டு தட்டிடுவார், தலையில் ஒரு தட்டுவார். சொல்கிறார், வரும் பார்ப்பார், 1 மாதம் பார்ப்பார், 2 மாதம் பார்ப்பார், இறுதியில் நம்ம தலையில் ஒரு தட்டுவார். தட்டுனா சிச்சை இல்லை, சகோதரன் மூலிமா உணர்வு கொடுப்பார். அந்த போதனை மூலிமா அவருடைய பலவீனத்திலிருந்து மேற்கொள்வதற்கு ஒரு சத்தியத்தை கொடுப்பார், இல்லைன்னா ஏதோ ஒரு சிச்சையை கொடுப்பார். இப்போ நம்ம பிள்ளையை சொல்லும்போது, நம்ம பிள்ளை ஏதோ ஒரு பலவீனத்தில் தவறு பண்ணும்போது செய்யடா பலவீனத்தில் செஞ்சுட்ட செய்டா சொல்கிறோமா? எந்த ஒரு பெற்றோர் தாய் தகப்பன் நம்ம செய்கிறோமா? என்ன பண்ணுறோம், 2 தட்டுறோம் பாரு, இல்லை கோதை பிடிச்சி திருவுறது, இல்லை இங்கே எங்கன்னா பிடிச்சி திருவுமோ பிள்ளைங்கள. இப்போ செய்வியா? செய்ய மாட்டேன் இனிமேல் அவங்க சொல்கிற வரைக்கும் என்ன பண்ணுறோம், சிச்சை கொடுக்குறோமா இல்லையா? அப்போ பிள்ளைங்களையே நம்ம சிரிச்சுக்கிறோம். நம்ம தகப்பன் நம்ம விட்டுடுவாரா? அந்த பலவீனத்தில் நீ இருக்கிறனாக்கா அதுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சா தான் நம்ம என்ன பண்ணணும், மேற்கொள்ளணும். அநேக சத்தியங்களை தேவன் கொடுத்துருப்பாரு, ஆனால் அவங்க அதை பற்றி சரி செஞ்சுக்காமல் இருந்திருப்பாங்க. அப்போ தான் தட்டுறது சிச்சை. ஏதோ ஒரு சிச்சை கொடுத்து என்ன பண்ணுவார், சில பேர் வேலைன்னு ஓடிக்கிட்டு இருப்பாங்க, தேவனுடைய ஊழியத்தில் கிடைக்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு வீட்டில் படுக்க வச்சுருவார்.
அப்போ படி, இப்போ படி, இப்போ என்ன பண்ண, படி. படி. பார்த்தீங்களா? ஆனால் சொல்கிறாரு, இன்னும் உணவும் உடத்து உடைய இருந்தால் போதும் என்று எண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம மிஞ்சி பூமியில் சேர்க்கறதுக்காக ஓடிடுவோம், உலக ஆஸ்திகளை சேர்க்கறதுக்காக ஓடிக்கொண்டிருப்போம். அப்படி இருக்கும்போது இந்த உடன்படிக்கை ஜீவித்தை நம்ம எப்படி நிறைவேற்ற முடியும்? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. அந்த அளவோடு நம்முடைய ஜீவித்தை என்ன பண்ணணும்? நம்ம ஜீவிக்கும் போது தான் தேவனுடைய வேலைகள்லையும் ஈடுபட முடியும், மாம்சக்குரிய காரியங்களையும் சரியான சம்பாதனை உலகத்தில் போய் தேவையான காரியங்களை சம்பாதிச்சு கொண்டு வந்துடுவோம். இந்த வேலையிலும் இருக்க முடியும், அந்த வேலையிலும் சரியா தராசு பட்டு 1 kg கல், 1 kg தக்காளி என்ன இருக்கும்? சரியா இருக்குமா இல்லையா? தராசு கரெக்டாக, முள் கரெக்டாக இருக்குமா இல்லையா? அப்போ நம்ம ஏதோ ஒரு வகையில் நம்ம அப்படி தான் இருக்கணும். இந்த தேவையும் பார்க்கணும், அந்த தேவையும் பார்க்கணும், ஞானமாக பார்க்கணும். ஒன்று அதுலேயே போய் முழுங்கிடக்கூடாது, ஒன்று இதிலே வந்து முழுங்கிட்டு குடும்பத்துடைய தேவைகளை சந்திக்காதவும் இருக்கக்கூடாது. ரெண்டுத்தையுமே சரியாக, அதுதான் ஞானம். இப்படி இருக்கும்போது நம்முடைய உடன்படிக்கை வாழிய ஜீவித்தை நம்ம நிறைவேற்ற முடியும் அன்பான சகோதரர்களே. அதுதான் இங்கே நம்ம பார்க்குறோம் அன்பான சகோதரர்களே. சரி, நம்ம 5வது காரியத்துக்கு நம்ம பார்க்கலாம். கீழ்ப்படிதலின் துதி. 5வது கீழ்ப்படிதலின் துதி. சரி, இது என்ன கீழ்ப்படிதலின் துதி என்று நாம் பார்க்கும்போது அன்பான சகோதரர்களே, இந்த ஓட்டத்தில் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அநேக உபத்திரவங்கள், பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் நமக்கு கண்டிப்பாக என்ன ஆகும்? வரும். பாருங்கள், நம்ம பேர் கஷ்டங்கள், நம்ம இந்த புதுசாக இந்த சத்தியத்தில் வந்து நம்ம குடும்பத்தில் ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா அந்த பேர் கஷ்டங்கள் வந்து விட்டுட்டு வந்தோமே, அவங்க சொல்லுவாங்க, இந்த சத்தியத்துலேருந்து நம்மளெல்லாம் விட்டுட்டு போனால் தான் அவங்க குடும்பத்தில் அப்படி நடக்குது. அது நம்முடைய காதில் கேட்கும்போது நமக்கு என்ன ஆகும்? அது நமக்கு கஷ்டமாக இருக்கும், ஒரு உபத்திரவமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி காரியங்கள்லாம் நமக்கு நடக்குது இல்லையா? இந்த சத்தியத்தில் வரும்போது அநேக துன்பங்களும் கஷ்டங்களும். ஏன்னா அங்கே சொல்கிறாங்க ஆசீர்வாதம் 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 ஆசீர்வாதம். ஆனால் உண்மையான சத்தியம் சொல்லுது, பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள், அதன் மத்தியில் குணலட்சணத்தை வளர்த்து தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை பரலோகத்தில் வச்சுக்கிறாரு. அதான் இந்த பூமியில் நீங்கள் எதை சேர்த்து வைங்கன்னு சொல்கிறாருன்னா, எதையும் சேர்த்து வைக்காதீங்கன்னு சொல்கிறார். அது இப்போ என்ன துருவு, பூச்சி துருவும் பிடிச்சிருன்றாரு. நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட் வீட்லேயே திருட்டுக்கிறானுங்க தெரியுமா? அதெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். அவர் ஒரு இதாக சொல்லிட்டு போயிடுறார். பைபிள் ஸ்டூடெண்ட் வீட்லேயே நகைங்களை திருண்டு போயிட்டுக்கிறான். திருடம் வந்து புரியுதுங்களா? கண்ணை விட்டு திருடுவோம். எவ்வளோ உண்மையாக இருக்குது பாருங்க. அப்போ என்னன்னாக்கா, இந்த பூமியில் நமக்கு தேவையானது அப்போது பரலோகத்தில் சேர்த்து வைங்கன்றார். பரலோகத்தில் எதுவும் சேர்த்து வைப்பேன்? குணலட்சணங்கள். இயேசு கிறிஸ்துக்கிட்ட இருந்த அந்த நற்குணங்கள், தேவன் அதை தானே, கனியை தானே எதிர்பார்க்குறாரு. அந்த கனியை நீ இப்போ இங்கே வளர்த்துட்டீங்கன்னா இந்த மூலையில் இந்த மாம்சம் அழிஞ்சு போயிடும். இந்த மூளைக்கு இந்த ஒரு மூலையில் சேர்த்து வச்சுமா அந்த குணலட்சணத்தை, அந்த மூலையை எடுத்து அந்த ஆவிக்குரிய சரீரத்தில் போர்த்திடுவார். முதலாம் உயிர்த்தத்தில் உயிர்த்து எழுந்திருக்கிறோமே, அந்த மூலையில் இந்த வந்து என்ன பண்ணிடுவார்? போர்த்திடுவார். போர்த்திட்டு அங்கே போய் வச்சிருக்கிறார் பாரு ஆசீர்வாதம், ஆளுகை, அழியாமை இல்லையா? அங்கே இது நமக்கு ஆஸ்தி. அந்த ஆஸ்தியை பெற்றுக்கொள்ளணும்னா இங்கே இருக்கிற ஆஸ்தியை இழக்கணும், இங்கே சேர்த்து வைக்கக்கூடாது. நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைகள் இருக்குது, திருமணத்துக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணலாம், சேர்த்து வைக்கலாம். திருமணம் கூட பைபிள் ஸ்டூடெண்ட்டில் ஆடம்பரமாக என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. தேவையான சிம்பிளாக செய்யணும் இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி ஆடம்பரமாக நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம இந்த ஒரு ஜீவித்தை என்ன பண்ண முடியாது, ஜீவிக்கவே முடியாது, ஓடவும் முடியாது, தேவனுடைய வேலையை செய்யவும் முடியாது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் முடியாது. அதெல்லாம் நம்ம ரொம்ப ஜாக்கிரதை இருக்கணும். அப்போ இந்த கீழ்ப்படுதலின் துதி அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது அன்பான சகோதரர், நமக்கு பாடுகள், சோதனைகள் எல்லாம் வரும் இல்லையா அந்த ஓட்டத்தில் ஓடும்போது. அப்போ வரும்போது நம்ம என்ன விரக்தினா என்ன புரியுதில்லை, முறுமுறுத்துருவோம் சில நேரங்களில். அந்த ஏன்னா தேவனுடைய அனுமதி இல்லாத நமக்கு எதுவுமே நடக்காது. அப்போ தேவனுடைய அனுமதி இருந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் எதுவுமே
நடக்கணும் போது நம்ம என்ன பண்ணோம், தேவனே உங்களுடைய சித்தம் இல்லாத இது எனக்கு நடக்காது, உங்களுடைய அனுமதியோடு தான். எதுக்கா நான் ஏதோ கற்றுக்கணும், இதில் ஏதோ கீழ்ப்பதில் எதிர்பார்க்குறீங்க, அந்த கீழ்ப்பதில் இதில் காட்டுவதற்கு எனக்கு வேண்டிய பலத்தை கொடுங்க, இதை சகித்துக்கொள்ள எனக்கு பலத்தை கொடுங்க, எடுத்து போடுங்கன்னு என்ன பண்ணிடாதீங்க, கேட்காதீங்க இல்லையா. இது நீங்கள் அனுமதிச்சிருக்கிறீங்க, இதுக்காக உமக்கு நன்றி தேவனே, இப்படி தான் எடுக்க சொல்லணும். இதுதான் கீழ்ப்படுதலின் துதி. ஒருவேளை ஏன் எனக்கு இப்படியெல்லாம் நடக்குது, என் குடும்பத்தில் ஏன் அப்படிலாம் நடக்குதுன்னு முறுமுறுத்துட்டோம்னா அது கீழ்ப்படுதலின் துதியா இருக்காது. அப்போ கீழ்ப்படுதல் என்பது நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்பது. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் தேவன் என்ன அனுமதிச்சாரோ அதுக்கு என்ன பண்ணாரு, தன்னை ஒப்பு கொடுத்தாரு பாருங்க, கீழ்ப்படுதலை காட்டினார் பாருங்க. அது ஜீவனே போகக்கூடிய காரியத்துக்கும் அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். அதுபோல் நம்ம கீழ்ப்படிதல் காமிக்கிறோமே, அது தேவனுக்கு ஏறெடுக்கிற ஒரு துதி, நன்றிகளாக துதிகளாக அங்கே இருக்க அன்பான சொல்ல. அதுதான் இங்கே நம்ம பார்க்குறோம். இதுதான் கீழ்ப்படுதல் துதியாக இருக்குது. இதை நீங்கள் எனக்கு அனுமதிச்சிருக்கீங்க, இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் தேவனே, இதில் என்ன வேண்டுமானாலும் எனக்கு வரட்டும் நடக்கட்டும் என்று சொல்லிவிட்டு இந்த உபத்திரவங்களில் கஷ்டங்களில் கூட நாம் துதிகளை ஏறெடுக்கிறோம் என்றால் அதுதான் கீழ்ப்படுதலின் துதி அல்லது ஒப்பு கொடுத்தலின் துதி. ஏன்னா இதே மாதிரி தான் பவுலும் சீலாவும் பிலிப் பட்டணத்தில் என்ன பண்ணாங்க, அவங்கள அடிச்சு ஜெயிலில் போட்டு தோல் மரத்தில் கட்டி தொங்க விட்டாங்க, ரத்தம் ஒழுது முதுகலை அடி தொங்க விட்டுக்கிறாங்க. அப்போ கூட அவங்க தேவனை துதிச்சே ஆடினாங்க பாருங்க, துதிகளை ஏறெடுத்தாங்க பாருங்க. அதுபோல் தான் நாம் கூட உபத்திரங்களும் கஷ்டங்களும் அப்படிப்பட்ட துதிகளை நம்ம ஏறெடுக்கக்கூடியவங்களாக அந்த கஷ்டங்கள் பாடுகள் நம்மளை ஒப்பு கொடுக்குறோமே, அதை ஏற்றுக்கொள்கிறோமே, அதுதான் கீழ்ப்படிதல். ஏற்றுக்கொண்டாலுமே அது கீழ்ப்படிதலின் முறுமுறுக்க மாட்டோம் இல்லையா. அதுதான் இங்கே நம்ம பார்க்குறோம் நான் சொல்லுவேன். சரி, அடுத்து ஆறாவதுன்னா கருத்தூன்றி கவனித்தலாகிய துதி. கவனித்து கருத்தா தேவன் என்ன பண்ணணுமா, துதிகளை ஏறெடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே நான் பார்க்குறோன்னு தான் சொல்லுவேன். சரி, இதை நான் பார்க்கும்போது சகோதரர் சொல்லும்போது ஒரு அருமையான விளக்கத்தை சொல்கிறாரு. இதுக்கு நமக்கு அனுபவங்கள் வருகின்றது, உபத்திரங்கள் வருகிறது, அதற்காக நாம் அந்த உபத்திரத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்குறோம். இது ஒப்பு கொடுத்தலின் துதின்னு நம்ம இப்போ பார்த்தோம். ஆனால் அடுத்து இந்த அனுபவங்கள் எல்லாமே எனக்கு படிப்பினைகளாகத்தான் வருகிறது என்று சொல்லி அந்த உபத்திரங்கள் பாடுகள்லாம் எதுக்காகனா நம்முடைய அனுபவங்களுக்காகத்தான் வருகிறது என்று சொல்லி அதனுடைய படிப்பினைகளை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அது கூட துதியாகத்தான் காணப்படுகிறது. இது மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. அப்படின்னாக்கா அந்த பாடல்கள் உபத்திரங்கள்லாம் தேவன் ஏன் எனக்கு அனுமதிச்சிருக்கிறீங்கன்னு அப்படின்னும் போது அது கருத்தூன்றினா இது ஏன் தேவன் எனக்கு அனுமதிக்கணும், இந்த அனுபவத்துக்குள்ளே இந்த அனுபவத்தை தேவன் எனக்கு என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. இந்த அனுபவத்து மூலிமா தான் நான் இந்த ஒரு குணலட்சணத்தை வளர்த்து எடுக்க முடியுன்ற அந்த கருத்தை புரிஞ்சுக்கிறீங்க பார்த்தீங்களா. புரிஞ்சுக்கணும் தேவனுக்கு துதியை எடுக்கணும், அதுவே துதி. அதான் கருத்தூன்றி ஜபிக்கிறது, கவனித்து துதிக்கிறது அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ ஒரு பிரச்சனை எனக்கு வந்திருக்கிறது, இது எனக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகளை கற்றுக் கொடுக்கிறது, எந்த மாதிரியான படிப்பினைகளை கற்றுக் கொடுக்கிறது, இதில் நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று உற்று ஆராய்ந்து அந்த படிப்பினைகளை கற்றுக்கொள்ளும் போது அதுவும் துதியாக அங்கே இருக்குது அன்பான சொல்ல. அப்பேற்பட்ட துதிகளை நாம் ஏறெடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட அங்கே சொல்கிறார் அன்பான சொல்கிறது. இது புரிஞ்சா? இப்போ ஏழாவது என்னன்னா பரிபூர்ணமான துதி. ஒரு பரிபூர்ணமான துதியை நம்ம ஏறெடுக்க முடியுமா? இப்போ நம்ம பரிபூர்ணரா? இப்போ நம்ம ஒரு பரிபூர்ணர்னா நம்ம கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம அபூர்ணர்கள் இல்லையா? ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையினால நம்ம அவருடைய ரத்தத்தினால மூடப்பட்டு தேவன் நம்மளை எப்படி பார்க்குறாரா? நீதிமனாக எண்ணுகிறார். நீதிமனாக எப்படி? இயேசு கிறிஸ்து மூலியமா அவருடைய ரத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டதுனால நம்மளை நீதிமனாக எண்ணுகிறார் இல்லையா? சரி, இந்த பரிபூர்ணமான துதியை நம்ம ஏறெடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும்போது, ஆனால் நம்முடைய துதியை பரிபூர்ணமாக நம்ம ஏறெடுக்கலாம்னு சொல்கிறார். எப்படி அப்படின்னு சொல்லும்போது கவனிங்க. எப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, அதாவது நம்முடைய மாம்சத்தை பரிபூர்ணமாக்க முடியாது. நம்முடைய மாம்சத்தை குறைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் சொல்கிறார் பாருங்க, குறைகள் இருக்கும். ஆனால் நாம் என்ன செய்யலாம் என்றால் பூர்ணமான துதிகளை நம்மால்
செலுத்த முடியும்னு சொல்கிறேன். இந்த இந்த அபூர்ணமான சரீரத்தில் இருந்துக்கின்னு நம்ம பூர்ணமான துதிகளை தேவனுக்கு என்ன பண்ணலாமா செலுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சரி, பூர்ணமான துதிகள் என்றால் என்ன? பூர்ணமான துதிகள் என்றால் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பிட்டு பதில் சொல்லும்போது, நாம் நம்முடைய சத்துருக்களை அன்பு செய்கின்ற போது நம்மை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் இழிவுபடுத்துவர்களுக்காகவும் நாம் பரலோகத்தில் இருக்கும் பிதாவிடம் ஜெபம் பண்ணும்போது ஒரு விதமான துதிகளை ஏறெடுப்போம். சத்துருக்களை நேசிப்பது என்பதெல்லாம் தேவனுடைய குணலட்சணமாகன்றார். புரிஞ்சா? இப்போ அபூர்ணர் நம்ம இப்போது மத்தேயு 5:44 வாசிங்க. வாசித்தா உங்களுக்கு புரியும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். பாத்தியா? இதெல்லாம் யாருடைய குணலட்சணம்? தேவன் எப்படி இருக்கிறாரு? அன்பா இருக்கிறாரு. பூர்ணமா அவர்கிட்ட எந்த ஒரு குறையுமே இல்லை. இது பரிப்பு. அப்போ தேவன்கிட்ட இருக்கிற குணலட்சணம் பூர்ணமான குணலட்சணம், பூர்ணமான. ஆனால் நம்ம அபூர்ணத்தில் இருக்கிறோம். இந்த அபூர்ணமான சரீரத்தில் தான் இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை கேட்டு நம்மளை பகைக்கிறவங்களுக்கு, நம்மளை விரோதிக்கிறவங்களுக்கு, நமக்கு தீங்கு செய்கிறவங்களுக்கு நம்ம நன்மை செய்துட்டோம்னா என்ன ஆகுமா? அது பூர்ணமான குணலட்சணம். இப்படி இந்த வசனத்தின்படி நம்ம ஒருவருக்கு தீமைக்கு தீமை செய்யாமல் அவங்களுக்கு நன்மை செஞ்சிட்டோம்னா நம்மக்கிட்ட பூர்ணமான குணலட்சணம் வெளிப்படுது இல்லையா? அதுதான் பூர்ணமான துதி. புரியுதா? புரிஞ்சிச்சுங்களா? சிம்பிள் இது புரிஞ்சுக்கிறதுக்கு. அதுதான் இந்த பூர்ணமான இந்த குணலட்சணம். தேவன்கிட்ட இருக்கிற அந்த குணலட்சணத்தை நம்மளை துன்பப்படுத்துறவங்களுக்காக, நம்மளை கேலி கிண்டல் பண்ணுறவங்கள நம்ம அவங்களுக்கு பதில் ஈடு செய்யாமல் அவங்களுக்கு நன்மை செய்கிறோமே, அதுதான் பூர்ணமான குணலட்சணம். அந்த குணலட்சணம் நம்ம வெளிப்படும் போது நம்ம பூர்ணமான துதிய தேவனுக்கு ஏற்படுத்துகிறோம். அபூர்ண சரீரம் தான். ஆனால் இப்படிப்பட்ட நல்ல பூர்ணமான குணலட்சணங்கள் நம்மகிட்ட வெளிப்படும் போது அது நம்ம பூர்ணமான துதிய தேவனுக்கு நாம் என்ன பண்ணுறோம்? புரிஞ்சா? இது ரொம்ப சிம்பிளான ஒரு புரிதல் தான் அன்பான சகோதரர்களே. அதான் இப்படிப்பட்ட பூர்ணமான துதி என்னும்போது தேவனை பற்றி அதிகமாக நாம் அறிந்து கொண்டு தேவனுடைய குணலட்சணங்களை அதிகமாக நாம் முயற்சி செய்யும்போது நமக்குள்ளே வளர்த்து கொள்ளும்போது தேவனுடைய அன்பு நமக்குள் வளர்கின்ற போது பூர்ணமான இந்த ஒரு குணலட்சணங்களை துதிகளை நம்மால் ஏறெடுக்க முடியும் அன்பான சகோதரர்களே. அதுதான் இங்கே நாம் பார்க்குறோம். அதாவது சத்துருக்களை நாம் சிநேகிக்கும் போது, அவர்களுக்காக பிதாவிடம் நாம் ஜெபிக்கும் போது, அவர்களுக்காக ஜெபத்தில் நாம் முழங்கால் படியிடும்போது தேவனுடைய பார்வையில் பூர்ணமான துதியாக அது காணப்படுகிறது என்ற ஒரு விஷயத்தை கூட இங்கே நாம் பார்க்குறோம். அப்போ மாம்சத்தில் நாம் பூர்ணமாக இல்லை, ஆனால் பரிபூர்ணமான துதியை நம்மால் ஏறெடுக்க முடியும். எப்படி என்றால் பிதாவின் குணலட்சணங்களை அவருடைய குமாரனுடைய குணலட்சணங்களை நாம் வளர்த்து கொள்ளும் போது அந்த குணலட்சணங்களை நாம் நமக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களிடத்தில் நாம் இந்த நல்ல குணலட்சணங்களை வெளிப்படுத்தும் போது நாம் பாவிகளாக இருந்த போதிலும் இந்த பூர்ணமான துதிகளை நாம் தேவனுக்கு என்ன பண்ணலாம்? ஏறெடுக்க முடியுன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ 8வதுக்கு நாம் போயிடலாம் தான் சகோதரர்களே. ஆவிக்குரிய துதி. 8வது ஆவிக்குரிய துதி. சரி, அப்போ இந்த ஆவிக்குரிய துதி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு சந்தேகம் வருது இல்லையா? அது என்னன்னா, நான் பூர்ணமான துதியை ஏறெடுப்பதே பெரிய விஷயம். பூர்ணமான துதி ஏற்பதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இதில் ஆவிக்குரிய துதியை நாம் எப்படி ஏறெடுப்பதுன்ற ஒரு கேள்வி நமக்குள்ள அங்கே எழும்புது இல்லையா? சரி, இப்போ ஏனென்றால் நாம் மாம்சத்தில் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நாம் எப்படி ஆவிக்குரிய துதியை ஏறெடுப்பது என்று நாம் பார்க்கும்போது அன்பான சகோதரர்களே, இதற்கு நம்முடைய ஞானஸ்தானத்தின் மூலம் சகோதரர் அருமையான ஒரு விளக்கத்தை நாம் எடுத்த ஞானஸ்தானத்தின் மூலமாக ஒரு விளக்கத்தை அவர் கொடுக்குறாரு அன்பான சகோதரர்களே. அப்போது நாம் ஞானஸ்தானம் எடுக்கின்ற போது தண்ணீரில் மூழ்கி எழுந்திருக்கும் போது நம்முடைய அடைக்கலம், நம்முடைய ஆடைகள் எல்லாம் நனைஞ்சிருக்கும். நனைஞ்சது இல்லையா? நனையும் போது அதனால ஒரு விதமான அசௌகரியமாக இருக்குது. அப்படியே நனைஞ்சிச்சுன்னா நமக்கு என்ன ஆகுது? ஒரு மாதிரி அப்படியே குளிர் எடுத்துக்கணும். இந்த ஆடையை எப்போ மாற்றுவோம் அப்படின்ற ஒரு அசௌகரியம் நமக்குள்ள இருக்குது. அப்போ நம்முடைய நோக்கம்லாம் என்னன்னா, ஞானஸ்தானம் எடுத்த உடனே அந்த நனைந்த ஆடை என்ன பண்ண உடனே மாற்றிடணும்.
அதுதான் ஒவ்வொரு நமக்கு அது அனுபவம் இருக்குதா இல்லையா? ஒவ்வொரு தண்ணியில் முழுங்கி அடித்து வந்தாங்க நமக்கு அந்த அனுபவங்கள் இருக்கும் இல்லையா? அதுதான் ஒரு உதாரணமாக அவர் வச்சு சொல்கிறார் அன்பான சகோதரர்களே. அப்போ சொல்லும்போது அப்படி என்ன சொல்கிறேன்னா, இந்த ஆடைகளை மாற்றுவோம் என்று எண்ணுவோம், வெளியே வந்த பின்பு ஈரமில்லாத ஆடைகளை மாற்றுவோம். இதே போல தான் நாம் இந்த மாம்சத்தில் இருந்தாலும் எப்போது இந்த புது சிருஷ்டிக்குரிய ஆடையில் மாற்றப்படுவோம்னா, புது சிருஷ்டிக்குரிய ஆடை எது? மகிமின் சரீரம், அது ஆவியின் சரீரம். அப்போ நமக்கு சரீரம் அது எப்படி அந்த ஒரு காரியம் என்றுமா அந்த ஆடை மாற்றத்துக்கு நனைந்த ஆடையை ஞாசனம் எடுத்த உடனே வேறு ஆடையை மாற்று இருக்குதோ, அதே போல் இந்த மாம்சத்திலிருந்து நம்ம எப்போ மறிக்குவோம், எப்போ அந்த ஒரு ஆவிக்குரிய சரீரத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம் என்ற அந்த ஒரு வாஞ்சை நமக்கு இருக்கணுமா? இந்த ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்கணும். இதே போலத்தான் இந்த மாம்சத்தில் இருந்தாலும் எப்போது இந்த புது சிருஷ்டிக்குரிய ஆடையில் மாற்றப்படுவோம், எப்போது இந்த பூமிக்குரிய சரீரத்தை மாற்றி ஆவிக்குரிய சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் அல்லது அணிந்து கொள்வோம் என்ற அந்த ஏக்கம் நமக்குள்ள என்ன பண்ணணுமா? இருக்கணுமா? இந்த மாம்சத்தை சாகடிக்க நமக்குள் ஆவிக்குரிய விஷயங்கள் தான் இருக்கிறது. இப்படி ஆவிக்குரிய நோக்கங்கள் இருக்கிறது. எந்த விஷயங்களை பார்த்துட்டாலும் நம்ம எப்படி பார்ப்போம்னா, ஆவிக்குரிய பார்வையிலே தான் நான் என்ன பண்ணுவோம், பார்ப்போம். எந்த விஷயத்தை பேசிட்டாலும் ஆவிக்குரிய விஷயங்களை தான் நாம் பேசுவோம். எந்த விஷயங்களை பார்த்துட்டாலும் நாம் என்ன பண்ணுவோம், அந்த ஆவிக்குரிய விஷயத்தில் அன்பு செய்கிறோம், ஆவிக்குரிய விதத்தில் தான் கோபப்படுகிறோம் என்ற ஒரு விஷயத்தை அங்கே சொல்கிறாரு. அப்போ பாருங்கள், இந்த ஒரு ஏக்கம் இருந்துக்குன்னு நம்ம தேவனை துதிக்கிறோமே, அது ஆவியின் துதின்றாரு. எந்த ஏக்கம்? நம்ம எப்போ இந்த மாம்சத்திலிருந்து விடுதலை ஆகி மறித்து அந்த ஆவிக்குரிய சரீரத்தை நாம் எப்போ பெற்றுக்கொள்வேன்ற இந்த ஏக்கத்தோடு இருந்து நம்ம யாரை பார்த்தாலும் ஆவிக்குரிய பார்வையே பார்ப்போம். ஆவிக்குரிய பார்வை. அதான் பவுல் சொல்கிறாரா, இனி நான் மாம்சத்தின்படி ஒருபோதும் அறியேன் அப்படின்னு சொல்கிறாரு பாரு. யார நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஆவியில் கொலையுண்டு, அவர் ஏதோ மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியில் உயிர்ப்பித்தார்னு அவர் சொல்லிட்டு, அடுத்து நான் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியேன்னு சொல்கிறார். ஏன்னாக்கா மாம்சம் நிற்கிறீங்க நம்மகிட்ட வெளிப்படும், அதை பார்க்கக்கூடாது. சகோதரத்தில் என்ன ஆவிக்குரிய விஷயங்கள் இருக்குது, அத்தை நம்ம என்ன பண்ணணும், பார்க்கணும். அதான் ஆவிக்குரிய பார்வையிலேயே பார்ப்பாங்க. அப்போ அவங்க எந்த நிலைமையில் இருக்கிறாங்க, அவங்க யார் தான் பார்ப்பாங்கனாக்கா, நான் எப்போ இந்த சரீரத்திலிருந்து மறித்து ஆவிக்குரிய சரீரத்தை நான் பெற்றுக்கொள்வென்ற அந்த ஏக்கம் இருக்குது பாரு, அவங்க தான் இந்த பார்வையெல்லாம் பார்ப்பாங்க. மற்ற பிரகாரம் யாருமே மாம்சத்தின்படி என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. இந்த ஏக்கமும் இருக்காது. அப்போ நம்ம இந்த ஏக்கம் இருந்து கொண்டு நம்ம தேவனை துதிக்கணும் பார்த்தியா, அதுதான் ஆவிக்குரிய துதி. புரிஞ்சுங்களா இந்த ஒரு விஷயங்களாம்? இதெல்லாம் எவ்வளோ அழகாக இந்த துதிகளில் எவ்வளோ கருத்தாக எழுதிக்கிறாரு பாருங்கள் ரசல் புதர். நமக்கு தேவன் அவரை வச்சு எவ்வளோ அழகாக நம்மளுக்கு இந்த ஒரு விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்குறாரு பாருங்கள், இல்லையா? அப்போ இதுதான் ஆவிக்கு. ஏன்னா அவனை மாம்சத்தில் இருக்கிறோம், எப்படி ஆவிக்குரிய துதி எடுக்க முடியும் அப்படின்னா, இந்த ஒரு ஏக்கம் நம்மக்கிட்ட இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஏக்கத்தோடு இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக அவங்க மாம்சத்தின் கிரிகளை சாகடிச்சுக்கினே இருப்பாங்களாம். மாம்சத்தின் கிரிகளை சாகடிக்க ஆவிக்குரிய குணலட்சணங்கள் நம்மகிட்ட வளர்ந்து கொண்டே இருக்கும்போது, அப்போ நான் சீக்கிரம் என்னுடைய ஓட்டத்தை ஓடி முடிப்பேன், கண்டிப்பாக நான் அந்த ஆவிக்குரிய சரீரத்தை பெற்றுக்கொள்வேன்ற அந்த வாஞ்சை அவங்களுக்குள்ளே அதிகரிக்கும் போது நம்ம ஏறெடுக்கிறோமே துதி, அதுதான் ஆவிக்குரிய துதி. புரிஞ்ச விஷயம்? சரி, ஓகே. இது ஒரு எளிமையான ஒரு விஷயம் தான் இது நான் பார்க்குறேன் சொல்ல. சரி, இப்போ நம்ம 9வது துதி, இப்போ சங்கீதம் 65:1 பார்த்தோமே, 9வது துதிக்கு நம்ம இப்போ போயிடலான்னு தான் நான் சொல்ல. சரி, இப்போ நான் பார்க்குறோம். இந்த 9வது துதி நாம் பார்க்கும்போது இது தெய்வீக துதி. இங்கே நான் பார்க்கும்போது சகோதரர் மிகவும் அருமையாக இதை விளக்குகிறாரு, இதை குறிப்பிடுகிறாரு. இந்த துதியை பற்றி நமக்கு தெரியும், பிதாவாகிய தேவன் அவர் எப்படி இருக்கிறாரு? திவ்ய. ஆனால் இந்த துதி பேர் என்ன? திவ்ய துதி. தேவன் எப்படி இருக்கிறாரு? திவ்ய சுபாவத்தில் ஆவியின் சரீரத்தில் இருக்கிறாங்க. இந்த ஒரு திவ்ய துதியை பற்றி புதர் அங்கே அவர் சொல்லும்போது எப்படி சொல்கிறாருனாக்கா பாருங்க, அதற்கு அடுத்தபடியாக அந்த சுபாவத்தில் நம்முடைய இப்போ தேவன் இருக்கிறாரு, அடுத்தபடியாக அந்த திவ்ய சுபாவத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு.
அடுத்து நாம் பார்க்கும்போது கர்த்தர் இயேசு தவிர யாராவது திவ்ய சுபாவத்தில் திவ்ய தன்மையில் இருக்கிறார்களா என்று பார்த்தோம்னால் அந்த வாய்ப்பு யாருக்கு தான் இருக்குது? சபைன்னு சொல்லும்போது எவ்வளோ பேர்? 1,44,000 பேர். அப்போ இந்த திவ்ய துதியை ஏறெடுக்கணும்னா அங்கே சங்கீதத்தில் சொல்கிறாரு, இந்த ஒரு சியோனிலே ஏறெடுக்கப்படுகிற அந்த துதியானது உமக்காக காத்திருக்கிறது தேவனே. அப்போ காத்திருக்குதுனாக்கா இந்த துதியை ஏறெடுக்கிறவங்க எந்த சுபாவத்தில் இருக்கணும்? திவ்ய சுபாவத்தில் இருக்கணும். எல்லாரும் முதலாம் உயிர்த்ததில் எழுந்து 1,44,000 பேர் எழுந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு அங்கே இணையும் போது அவங்க ஏறெடுக்கிறாங்க பார்த்தியா துதி, அதுதான் திவ்ய துதி. அது இன்னும் யாருமே ஏறெடுக்கல. இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அவருக்கு அந்த திவ்ய துதி தேவனுக்கு எடுத்து கொண்டிருக்கிறார். அடுத்து 1,40,000 கடைசி அங்கே பாதங்க முடியும் போது முழுசாக இந்த காத்திருக்கிற இந்த துதி பரலோகத்தில் அந்த திவ்ய சுபாவத்தில் போகிற 1,40,000 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து அந்த திவ்ய துதியை அங்கே ஏறெடுப்பாங்க. புரிஞ்சங்க ஒரு விஷயம்? அதனால்தான் அந்த துதியானது சியோனிலே உமக்காக அமைந்து காத்திருக்கிறது. புரிஞ்சாது? இப்போ தாவீது என்ன மாதிரியான விஷயத்தை எழுதியிருக்கிறார் பாருங்க. அந்த தேவன் அவருக்கு என்ன மாதிரியான ஆவி கொடுத்துருக்கணும் பாருங்க. புத்தி கேட்டாத விஷயத்தை தாவீதுக்கு எழுத வச்சுக்கிறார் பாருங்க. திவ்ய துதி என்பது அப்போது ஏற்ற காலம் இல்லைன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஏற்ற காலம் இப்போ இல்லை. அந்த ஏற்ற காலம் வரும். அந்த காலத்தில் இந்த ஒரு துதியை உமக்காக ஏறெடுப்பார்கள். அந்த ஏறெடுக்கிறவர்கள் யாரு? தாவீதுக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரியாது, அவருக்கே தெரியாது. ஆனால் தேவனுடைய ஆவியில் அவரு எழுதிட்டு போயிட்டார். அது யாருன்னா 1,44,000 பேர் தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கிறவங்க தான் சங்கீதம் 65:1 அந்த ஒரு துதியை திவ்ய துதியை அவங்க ஏறெடுக்க முடியும். அன்பான சொல்லி அப்போ புரிஞ்ச அந்த ஒரு விஷயம் போதும்னு நினைக்கிறேன். அதான் லாஸ்ட்டு அதுக்கு 9 பாயிண்ட் சொல்கிறாரு. இந்த துதி 9 துதி அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறாரு. இந்த 9 விதமான இந்த துதிகளை நம்ம இடத்துல என்ன பண்ணோம்? இப்போது இந்த 9 நம்ம இப்போ 9வது நம்ம ஏறெடுக்க முடியும்னா இப்போ எப்போ ஏறெடுக்க முடியும்? திவ்ய சுபாவத்தில் தான் ஏறெடுக்க முடியும். அப்போ இப்போ நம்ம எதை ஏறெடுக்க முடியும்னா 8 விதமான துதிகளை இப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? ஏறெடுத்தா தான் இந்த 9வது துதியை நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த 8 துதிகளில் நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா அந்த 9வது துதியை நம்ம ஏறெடுப்பதற்கு தகுதியற்றவர்களா? புரிஞ்ச அந்த சப்ஜெக்டு இதுதான் அன்பான சொல்கிறேன். அப்போது இந்த நாளில் கூட தேவனுடைய கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் மீண்டுமாக உங்கள் மத்தியில் கொண்டு வந்து இப்படிப்பட்ட அவருடைய பரிசுத்தமான வார்த்தைகளை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள இந்த வாய்ப்பு எடுத்த நம்முடைய பிதாவுடைய தேவனுக்கும் சபையாருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் எடுத்துக்கொண்டு பொறுமையோடு கேட்ட உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதரர்களே, தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாக. ஆமென்.